ஹல்லேலூயா, praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அனைவருமாக சேர்ந்து கர்த்தருடைய வேதத்தை இன்னும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கொடுத்த பெரிதான ஒரு ஸ்லாக்கியம், ஒரு கிருபை, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கர்த்தருக்கு ரொம்பவே நம்ம நன்றி சொல்லலாம். ஏனென்றால் இது கர்த்தருடைய வேதம் என்பது ஒரு நித்திய இட்டர்னல் வேர்ட். ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையாக இருக்கிறது. நமக்காக அவர் கொடுத்த வார்த்தை. அதை இன்னும் நம்ம அதை தியானித்து அதை புரிந்து கொண்டு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய ஜெப வாழ்க்கையிலும் சரி, நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையிலும் சரி, இந்த வேதத்தை இன்னும் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணி ப்ராக்டிக்கலி we will exercise everything and கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை we will live as a life of a believer. Hallelujah. இன்றைக்கு நம்ம கொஞ்சம் துரிதமாக நம்ம செல்ல போகிறோம். but we're going to see few kings. இன்றைக்கு சில ராஜாக்களை பார்க்க போகிறோம். ஜெஹோராம் அந்த ராஜாவிலிருந்து யூதா ராஜா, இஸ்ரவேல் ராஜாவையும் ஒரு 3 ராஜாக்களை பார்த்து ஜெஹூவோட நம்ம இன்றைக்கு முடிப்போம். ஸோ டுடே இஸ் ஃப்ரைடே, பட் நாளைக்கு சாட்டர்டே நம்மளுக்கு பைபிள் ஸ்டடி இருக்காது, செஷன் இருக்காது. பட் we will continue our Bible study session on Sunday evening. Hallelujah, praise the Lord. நம்ம கர்த்தருடைய வேதத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக தெரிஞ்ச ஒரு பல்லவி, எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல அவரை, கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர், God is so good, இயேசுவே நீர் நல்லவர், God is so good, God is so good to me. எல்லாரும் அதை உணர்ந்து சொல்லலாமா? என்னதான் நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சில வேளையில் பிளாட்டோ மாதிரி இருக்கும், ஒன்றுமே நடக்காதது மாதிரி இருக்கும். பட் எல்லா காலத்திலும் அவர் எப்படி இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, God is so good, God is so good. மேபி இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் இந்த லாக்டவுன் டைமில் பார்த்து கொண்டு இருக்கலாம், ஆர் இதை நீங்கள் ஃப்யூச்சர் டேட்டில் பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ when you're watching this, it doesn't matter. Wherever we are, whenever we watch this message, let's remember that God is always good. Hallelujah. Maybe கொஞ்ச நாள் கழித்து 2020 இது April 23rd 24th இதை தள்ளி நிறைய நாள் கழித்து கூட இதை நீங்கள் பார்க்கலாம். பட் அந்த டைம்லேயும் திரும்பி பார்க்கும்போது, ஐயோ அந்த லாக்டவுன் நடந்தது எவ்வளோ அழகாக கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் காத்து வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொல்கிற மாதிரி நம்ம கர்த்தருக்கு நன்றியோடு இந்த பாடலை பாடலாமாக்கா? God is so good, God is so good, God is so good to me. Hallelujah. கண்களை மூடி அவரை ஆராதிக்கலாம். கண்களை மூடின வண்ணமாக அவர் எவ்வளவாய் நல்லவராய் இருந்திருக்கிறார். கடந்த ஆண்டுகளை திரும்பி பார்க்கும்போது, கடந்த 1 ஆண்டு, கடந்த 10 ஆண்டு, கடந்த 1 மாசம் திரும்பி பார்க்கும்போது, தகுதியில்லாத நமக்கு, ஒன்றுமில்லாத நமக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்து அவருடைய அன்பின் கரம், அவரை பாதுகாக்கின்ற கரம், நம்மை வழி நடத்துகிற கரம், நம்மை தாங்கி ஏந்தி சுமக்கின்ற கரம் எப்பொழுது நம்மோடு இருந்து நம்மை காத்து வந்த அந்த பெரிதான தயவிற்கு நன்றி சொல்லி, அப்பா என் இயேசுவே, என் இரட்சகரே,
எத்தனையோ பேர், எத்தனையோ காரியங்கள் எனக்கு எதிராக வந்தாலும் நீர் என்னோட கூட இருந்து நீர் என் கரத்தை பிடித்து எவ்வளவாக அழகாக நடத்தி வந்திருக்கிறீர். அதற்கு நான் நன்றி 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 ராஜா, நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கிறேன். எந்த தருணம் கிடைத்தாலும், எந்த வேலை கிடைத்தாலும் உம்மை ஆராதிக்கும் போது என் இருதயத்திலிருந்து ஒரு நன்றி அப்பா, உம்மை கோடா கோடி ஸ்தோத்திரம் சொல்லி உம்மை வாழ்த்துகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் அன்புள்ளவர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் உண்மையாகவே நமக்கு நல்லவராய் இருந்திருக்கிறார், நம்மை அழகாக நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு தான் நான் யோசித்து பார்த்தேன், சப்போஸ் இந்த மெசேஜை நீங்கள் இந்த ஏப்ரல் மாதம் 2020 பார்க்காமல் வேறு ஒரு மாதத்தில் நீங்கள் பார்க்கும்போது உண்மையாகவே நீங்கள் திரும்பி பார்த்து கர்த்தர் எனக்கு கொடுத்த ஜீவன், சுகம், பெலன், எனக்கு போஷாக்கு கொடுத்தார், எனக்கு உணவை கொடுத்தார், எனக்கு வேலையை கொடுத்தார் என்று சொல்லி உண்மையாகவே கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. எல்லா நாளும் அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். we are going to get into the Bible study now. நான் அநேகர் என்கிட்ட கேட்டீங்க, பாஸ்டர் கேலப் எப்போ நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொன்னீங்க. பாஸ்டர் கேலப் தான் எனக்கு கீபோர்டு வாசித்து எனக்கு அந்த வர்ஷிப்பில் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறார். பட் ஞாயிற்றுக்கிழமை மார்னிங், சண்டே மார்னிங் பாஸ்டர் கேலப் வந்து தேவ செய்தியை கொடுப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ், லவ் அண்ட் கன்சர்ன் டுவர்ட்ஸ் us. we are praying for you and we are interceding for you. God is a good God. He has a great blessing in store for every one of us. Hallelujah. Shall we open our Bibles and let's get into the Bible study right now. Amen. Hallelujah. Praise the Lord. இன்றைக்கு நம்ம தொடர்ந்து இந்த வேதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அதற்கு முன்பதாக ஒரு வேதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை குறித்த ஒரு வசனத்தை நம்ம படிப்போம். சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகளை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? உத்தமமும். Psalm 33:6 it says the word of the Lord is right. உத்தமமாய் இருக்கிறது. and all his works are done in truth. அந்த வார்த்தையை தான் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த உத்தமமான வார்த்தை, அந்த மெய்யான வார்த்தை, அந்த சத்தியமான வார்த்தையை தான் நம்ம படித்து 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 தியானித்து நம்ம அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நம்ம இன்னும் காரியங்களை விளங்கி இன்னும் நம்மளுடைய விசுவாசத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. God is so good. Again, I get so excited. இந்த வேதத்தை குறித்து படிக்கும் போது எனக்கு உண்மையாகவே ரொம்ப உற்சாகமாயிடும். ஏன்னா that is how it should be. நம்ம எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும். ஏன்னா அது உண்மையுள்ள ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. praise the Lord. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூட இருந்து நமக்கு ஒத்தாசை கொடுத்து நமக்கு இந்த வார்த்தையை அவ்வளவு அழகாக எடுத்து அதை பிட்டு நமக்கு கொடுக்குறார். அதை படிக்க படிக்க நம்ம விசுவாசம் வளருகிறது. ஹல்லேலூயா. ஜெபத்திலையும் நம்ம இன்னும் உறுதியாக பிடித்து இன்னும் அதிகாரத்துடன் ஜெபிக்கும்படியா கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பர்சனல் லைஃப்லேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். எந்த வசனத்தை நான் உபயோகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை என்ன நடந்தது என்றால், ஒரு கர்த்தர் எனக்கு ஒரு ஐடியாவை கொடுத்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துருந்தார். இட் இஸ் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஐடியா. அது எனக்கு நிச்சயமாகவே கர்த்தருடைய வழி நடத்துதல் என்று எனக்கு கிளியராக தெரியும். அதனுடைய கர்த்தரிடத்தில் போய் நான் கேட்கும்போது அதுக்கு ஒரு வசனத்தையும் கொடுத்தார். ஸோ அதுக்கு உறுதிப்படுத்துகிற அளவுக்கு ஐ வாஸ் வெரி ஷுவர், ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அப்புறம் என்னுடைய டீமில் போய் நான் சொல்லும் போது அதுக்கு வந்து எல்லாரும் வந்து இல்லை, இது பண்ணுறது கஷ்டம், இது பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அதுக்கேற்றவாறு அவங்க ஒத்துழைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, என் பலத்தை கொண்டு நீ போ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் டீம்லேருந்து வேறு எல்லாருமே இல்லை, திஸ் இஸ் நாட் பாசிபிள், இது எப்படி பண்ண முடியும், திஸ் வில் நாட் ஒர்க் அவுட், இது ஒரு ஹெல்ப்பாகவே இருக்காது, வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் த கம்பெனிக்கு இதில் லாபம் கிடைக்குமா, அந்த மாதிரிலாம் there were a lot of discussions going on. அதுக்கப்புறம் நான் சரி we will go and talk to the boss அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாஸ் சிஇஓட போய் பேசும்போது he was actually very excited. ஓ வாவ், இது நல்ல ஐடியாவே இருக்குது, why don't you do, என்கிட்டே கொடுத்து நீயே இதை பண்ணி முடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பையே என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நானும் அதை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அது பண்ணும்போது எனக்கே உள்ள ஒரு பயம், ஐயோ இந்த ப்ராஜெக்ட் அந்த டைம் லைனுக்குள்ளே என்னால் முடிச்சிட முடியுமா, என் கூட வந்து வேறு நிறைய டீம்ஸும் எனக்கு இல்லை. ஏன்னா பிகாஸ் எவ்ரிபடி வே பிஸி வித் தேர் ப்ராஜெக்ட்ஸ். அவங்கள போய் நான் டிஸ்டர்பும் பண்ண முடியாது. ப்ரிட்டி மச் இது என்னுடைய ஐடியா. நானே வந்து
அதை வந்து நான் அதை சொன்னதுனால என்னையே பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி பயந்து இருந்தேன். அப்போ என்னோட கூட இன்னும் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் 2 பேர் மட்டும்தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போ வந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனம் அந்த 1 சாமுவேல் 14 அதிகாரத்தில் ஜோனத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் எப்படி வந்து அந்த பிலிஸ்டைன்ஸ் எதிர்க்க வருகிறாங்க. அவங்க அப்பா தகப்பனாருடைய பெரிய ஆர்மி எல்லாமே ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் கர்த்தர் வந்து அழகாக வழி நடத்தி இவங்க 2 பேரையும் நீங்கள் போங்க, நான் வந்து பிலிஸ்டைன்ஸ் உங்கள் கரத்தில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மட்டும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறமா போயிட்டு அந்த அதிகாரத்தை படித்து பாருங்கள். ஏன்னா அவங்க கர்த்தர் இஸ் த லார்ட் ரியலி வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுததாரி கேட்கும்போது கரெக்டாக அதுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ஸோ இவங்க 2 பேரும் போயிட்டு தனியாக நின்று அவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் ஜெயிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஸோ அந்த வசனத்தை தான் நான் நேற்று ஒரு 2 டேஸ் முன்னாடி கூட அந்த வசனத்தை நான் கோட் பண்ணியிருப்பேன். ஏனென்றால் அதை பிடித்து தான் நான் ஜெபித்தேன். 6ஆம் வசனத்தில் வந்து ஃபார் நத்திங் ரெஸ்ட்ரெயின்ஸ் ஃப்ரம் த லார்ட் டு சேவ் பை மெனி ஆர் பை ஃபியூ. கொஞ்சம் பேரை காட்டிலும் அநேகரை கொண்டும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு அது எளிதான ஒரு காரியம். நீங்கள் கூட உங்கள் லைஃப்பில் மேபி நீங்கள் சில காரியங்களை தனியாக பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு ஒத்தாசைன்னு யாரும் இல்லாமல் இருக்கலாம். மேபி உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே நீங்கள் சில காரியங்களே நீங்கள் மட்டும்தான் தனியாக பண்ணுற நிலைமையில் இருக்கலாம். பட் நீங்கள் வந்து கர்த்தரை நம்பி இருக்கும் போது இந்த ஜோனத்தான் ஆயுததாரியும் ரொம்ப 2 பேர் தான். ஆனால் கர்த்தர் அவங்களோட கூட இருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். இது ஆக்சுவலி நான் இதை பற்றி இந்த சாப்டரை ரொம்ப நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆராய்ஞ்சி அதை ஸ்டடி பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நான் கண்டுபிடிச்சேன். அது கூட நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். வேர்ல்டு வார் நம்பர் 2 வந்து 1917 உண்மையாகவே இதே மாதிரி இஸ்ரேல் இதில் ஆர்மியிலேருந்து அவங்களுக்கு வந்து எதிராக அது ஆப்போசிட் ஆர்மி வந்து இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வந்திருந்தது. ஸோ நைட் டைமில் அந்த ஜென்ரல் அவர் வந்து வேதத்தை திறந்து படிக்கும்போது கர்த்தர் இதை படின்னு சொன்னார். ஸோ அதை அந்த இது வேதத்தை திறந்து படிக்கும்போது நிச்சயமாகவே அவங்க இருந்த இடமும் மிக்மாஷ் தான் 1917. அப்போ இதை பிடிச்சிட்டு அவர் ஜெபிக்கும் போது எப்படி யோனத்தானுக்கும் அவங்க ஆயுததாரிக்கும் எதிராக அந்த பிலிஸ்டைன்ஸ் நைட்டு பயந்து ஓடுனாங்களோ அதே மாதிரி 1917 இந்த ஜென்ரலுக்கு எதிராக வந்த அந்த ஆப்போசிட் ஆர்மி அவங்களும் அப்படியே பயந்து ஓடிட்டாங்க. இவங்க இஸ்ரேல் ஆர்மி அவங்களுக்கு பின்னாடி போயிட்டு அதை ஓவர் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஸோ த பைபிள், த வேர்ட் ஆஃப் த லார்ட், நீங்கள் வந்து இது எப்படி நடக்கும் இதெல்லாம் அந்த காலம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நோ, இட் இஸ் வெரி ரியல், இட் இஸ் வெரி ட்ரூ. ஐ எம் டீச்சிங் யூ ஹவு டு ஸ்டடி த வேர்ட் அண்ட் ப்ரே வித் த வேர்ட். ப்ராக்டிக்கலி ஒவ்வொருவருடைய லைஃப்லேயும் நீங்கள் வந்து இந்த எப்படி இந்த வேதத்தை பிடித்து நீங்கள் படிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் அது வி ஆர் கோயிங் இன் டீப் இன் டு தி ஸ்டடி. அது மட்டும் இல்லாமல் லைஃப் லெசன்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். லைஃப் லெசன்ஸ் என்ன நார்மலாக வந்து நம்ம எப்பவுமே கவர் பண்ணுற மாதிரி இந்த பிகர் டாபிக்ஸ் லைக் அன்ஃபர்கிவ்னஸ் அண்ட் பேஷன்ஸ் அண்ட் கோவம் படக்கூடாது அதெல்லாம் நம்ம யூஸ்வலி சர்ச்சில் நம்ம ரிப்பீட் பண்ணி டீச் பண்ணிகிட்டே இருக்கோம். பட் இந்த மாதிரி ஸ்மாலர் லைஃப் லெசன்ஸை வந்து டைம் இருக்காது நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறதுக்கு. ஸோ ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் ப்ராக்டிக்கல் லைஃப் லெசன்ஸ், அதாவது இதெல்லாம் உண்மையான நம்மளுக்கு தேவை இந்த ஆலோசனைகள். பட் இதை விளக்கி சொல்கிறதுக்கு நம்மளுக்கு சில வேலையில் ஆராதனை நேரம் வந்து ரொம்ப ஷார்ட் டைம், 2 hours or 3 hours தான். அதில் எல்லாத்தையுமே நம்ம ஸ்குவீஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் அ குட் டைம். திஸ் இஸ் வந்து லாக்டவுன் டைம். இது நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம பார்த்துருக்கிறது வந்து இஸ் அ லாக்டவுன் டைம். April 23rd, 24th, 25th இந்த வீக்கில் நம்ம இருக்கிறோம். 2020 நம்ம இதுக்கு முன்பதாக தான் 21 day ஃபாஸ்டிங் ப்ரேயரை நம்ம முடித்தோம். அதிக காரியங்களை நம்ம அதுலேயும் நம்ம தியானித்தோம். அதிக நேரம் நம்ம ஜெபத்தில் இருந்தோம். இப்போ we are going to spend time in the studying the word of God. Hallelujah. இதை எடுத்து நீங்களே இந்த காரியங்களை வைத்து நீங்களே ஜெபிங்க. உங்களுக்கு நாங்கள் அதை ஜெபிக்க சொல்லி கொடுக்குறோம். நாங்கள் ஜெபித்தோம், எங்களோட கூட சேர்ந்து ஜெபித்தீங்க, இப்போ நீங்களே தனியாக ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். ஏனென்றால் இதில் இருக்கிறதெல்லாம் ஸோ பவர்ஃபுல். இந்த டைமில் வந்து நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வேதத்தில் நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் படிக்கிறது கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹோலி ஸ்பிரிட் இஸ் வித் யூ. நீங்கள் அந்த வேதத்தை திறந்து நீங்கள் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறீங்க என்றால் யூ ஆர் நாட் அலோன். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். நானும் இதை எடுத்து நான் பேசும் போதும் நான் தனியாக இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் தூதர்களும் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. அவ்வளவு எக்ஸைட்டட், அவ்வளவு சந்தோஷமாக காரியங்களை நமக்கு அவங்க விளக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ we will study the word of God, we will get stronger in our faith and we will become a person who will pray with authority and effectively. Hallelujah, praise the Lord. So
we'll go into the Bible study now. இது என்னுடைய எக்ஸாம்பிள், என்னுடைய இன்ட்ரடக்ஷன். இப்பொழுது வந்து நம்ம நேற்றைய தினம் என்ன பார்த்தோம் என்றால் ரெண்டு விதமான ராஜாக்களை குறித்து பார்த்தோம். யூதாவின் ராஜாவாகிய ஜெஹோஷாபாத்தை குறித்து பார்த்தோம். இஸ்ரேலின் ராஜாவாகிய ஏகாபை குறித்து பார்த்தோம். ஜெஹோஷாபாத்தில் நம்ம கற்றுக்கொண்ட லெசன் என்ன என்றால், அவர் வந்து ஆகாபை சந்திக்க போகிறார். அந்த டைமில் வந்து ஆகாப் என்ன பண்ணுறாருன்னா, அவரை பர்சுவேட், அவரை வந்து ரொம்ப ஊக்குவித்து, அவரை வந்து ஒரு அக்செப்டன்ஸ்குள்ளே அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ராமோத் கிலியடில் நம்ம போய் இந்த சிரியன் ராஜாவை நம்ம சண்டைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பர்சுவேஷன் தாங்க முடியாமல் ஜெஹோஷாபாத் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த யுத்தத்துக்கு போகிறார். அந்த யுத்தத்தில் ஆக்சுவலி ஜெஹோஷாபாத் மரித்து இருக்கணும். ஏன்னா கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அவரை கிட்ட வந்து அவங்கள குத்திட்டு இருப்பாங்க. கிட்ட வந்த பிறகு தான் பார்க்குறாங்க அந்த முகத்தில், ஓஹோ இது வந்து இஸ்ரேலின் ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் he would have been killed. ஆனால் அந்த டைமில் அவர் கர்த்தரை நோக்கி கதறும் போது, கூக்குரல் விடும்போது கர்த்தர் அவருக்கு அனுசாரியாக இருந்தார். ஹல்லேலூயா. அதிலிருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய லெசன் என்னென்றால், சில வேளையில் நம்மளுக்கு வந்து இல்லை எனக்கு வேண்டாம், இல்லை நான் வரல, இல்லை எனக்கு இது போதும் அப்படி நம்ம இல்லை அப்படி சொல்கிறதுல நம்ம சில வேளையில் ரொம்ப தயங்கிடுவோம். என்ன நினைப்பாங்க, மனுஷங்களை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்களாக இருக்கும் போது எவ்ரி டிசிஷன் தட் வி மேக் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நம்ம செய்கிற ஒவ்வொரு டிசிஷனும், முடிவு, ஒரு தீர்மானம் எல்லாமே வந்து கர்த்தரோடு இணைந்து இருக்கணும். அப்போ வந்து நம்ம அதில் தவறே விடக்கூடாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த லேர்ன் டு சே நோ அப்படின்றது வந்து இட்ஸ் ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி நம்ம ஈஸியாக நினைப்போம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நோன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு நினைப்போம். பட் ரியலி அந்த ரியல் லைஃப் டைம் சுச்சுவேஷனில் நான் எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப கொடுக்கல, பட் கொடுத்தா உங்களுக்கு ரியலி புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு. பட் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் நம்ம இக்கட்டால் இருக்கும்போது நம்மளுக்கு நோன்னு சொல்கிறதுக்கு வாய் வராது. அப்படின்னு சொல்லிட்டு சில சமயத்தில் அவங்க சொல்கிறது நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லணும் போல இருக்கும். ஆனால் வாயிலேருந்து வாயை மூடிக்கிட்டு அப்படியே நம்ம விட்டுட்டு போயிடுறது. ஸோ பட் ஆஸ் அ சைல்ட் ஆஃப் காட், கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கும்போது ஞானமாக எப்படி நம்ம சில காரியங்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அவர் கிருபை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்ததாக இஸ்ரவேலின் ராஜா ஏகாபை குறித்து பார்த்தோம். ஒரு உண்மையாகவே ஒரு சின்ன ஒரு சைல்டிஷ், ஒரு சில்லி, ஒரு வளர்ச்சியே இல்லாமல், ஒரு சிம்பிள் கிடையாது, சைல்டிஷ்னு சொல்லலாம். குழந்தைத்தனமாக ரொம்ப ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாமல் தான் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கிங்காக இருந்தார். ஒரு ராஜா என்ன பண்ணணுன்றதே அவருக்கு தெரியாத எப்படியோ ஒரு ராஜாவாக இருந்து அவர் ரொம்ப காரியங்களே, தீங்கான காரியங்கள் தான் அவர் செஞ்சிட்டு இருந்தார். தவறாக அந்த ஜெசபெல் யார் என்று நேற்று வாசித்தோம். அவங்க ஜெசபெல் தான் ஏகாபை அப்படி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி, அது மட்டும் இல்லை பில்லி சூனியம் பண்ணுறது, வேசித்தனம் பண்ணுறது, அப்புறம் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு எதிராக நிறைய அட்டூழியமான காரியங்களை ஜெசபெல் பண்ண நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது ஜெசபெல் நாட் ஓன்லி இஸ் அ பர்சன், இஸ் அ ஸ்பிரிட், மெனிப்புலேட்டிவ் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே நான் ஆக்சுவலி போல, பட் நிறைய பேருக்கு அது தெரியும். கண்ட்ரோல் பண்ணுகிற வெரி ராங் ஸ்பிரிட். நல்ல ப்ராஃபிட்டிக்கில் இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவலி நல்ல ஹோலி ஸ்பிரிட்டோட கனெக்ட் ஆகிருக்கிறவங்க வந்து இட் டசன்ட் ஹேவ் டு பி அ விமன். ஆக்சுவலி ஜெசபெல் ஸ்பிரிட் இஸ் நாட் ஓன்லி அ விமன். இது நிறைய டீச்சிங்ஸ் இருக்கும், நீங்கள் கூட யூடியூப்பில் கேட்டு கற்றுக்கலாம். இட்ஸ் அ ஸ்பிரிட். இட் கேன் பி அ மேன் or a little child or a grown up person, whoever it may be. அது manipulative spirit. We have to be very careful. நம்மளை அறியாமலே சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நீங்கள் இப்படி செஞ்சால் தான் இப்படி செய்யணும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி சில சமயத்தில் நம்ம செஞ்சிடுவோம். சிலவங்க ரொம்ப கண்ட்ரோல் அப்படியே அவங்களுக்கு அறியாமலே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், மற்றவங்க கண்ட்ரோலுக்கு நம்ம விட்டுடுவோம். ஸோ we have to be extremely cautious. We should make sure that no one controls our decision. நம்மளுடைய டிசிஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தை சொன்னாரா அதை நம்ம செய்வோம். மற்றவங்க சொல்கிறதுனால நம்ம அதை வேவர் பண்ணக்கூடாது. ஸோ அது இஸ் வெரி அந்த டாப்பிக்குள்ளே போல இட்ஸ் வெரி பிக் டாபிக். நிறைய பிக் ப்ரீச்சர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் அதை குறித்து பேசியிருக்கிறாங்க. நீங்கள் அதை போய் ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸோ ஆகாப் பண்ண என்ன தவறு என்றால், ஒரு பெரிய ஏப்பக்கில் வந்து ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது அவருக்கும் இந்த சிரியன் ராஜா பென்ஹடாட் 2. அப்போ சிரியன் ராஜா ஆல்மோஸ்ட் மாட்டிக்கிறாரு. அழிச்சிருக்கலாம், ஏகாப் ராஜா போய் சிரியா ராஜாவை அழிச்சிருக்கலாம். நல்ல கர்த்தர் வந்து அந்த எதிரியை வந்து ஏகாப் கரத்தில் கொடுத்துருக்கிறார். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, சிரியருடைய ராஜாவின் கூட வேலை செய்கிறவங்க வந்து ஏகாபை பார்த்து பேசும்போது நல்ல சோப்படிக்கிற மாதிரி பேசி அப்படியே அவரை கவர்ந்து பண்ணதுனால ஏகாப் என்ன பண்ணுறாரு, ஓ என் சகோதரனே அப்படின்னு கூப்பிட்டுறாரு. யாரை? எதிரியை. ரொம்ப அப்படியே மற்றவங்க ஐஸ் வச்சு புகழ அவருக்கு அப்படியே விழுந்து அதுக்கு அப்படியே ஃப்ளாட்டர் ஆகிட்டு. ஸோ ஃப்ளாட்ரி வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அப்படியே ஃப்ளாட்டர் ஆனோன்னு அப்படியே விழுந்து, ஓ மை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரதத்திலே
அவரை அனுப்பி வைக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பென்ஹடாட் அவருடைய ரதத்தில் வந்து ஏஹாபை வெட்ட போகிறாரு. அதை வந்து அவர் உணரல, புத்திசாலியா இல்லை. அதிலிருந்து என்ன நம்ம லெசன் எடுத்தோம்னாக்கா, we have to be very careful with all our decisions. நம்ம வந்து அந்த ராங் ஃப்ரெண்ட்ஷிப், ராங் ட்ரீட்டி வித் பென்ஹடாட், நம்ம யாரோட ஒரு ட்ரீட்டிக்குள்ளே போகிறார், யாரோட நம்ம ஒரு சம்பந்தம் வைக்கிறோம், ஒப்பந்தம் வைக்கிறோம், அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலவங்க உண்மையாகவே உங்களோட ஒப்பந்தம் வைக்க வராங்களா, இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து சில காரியங்களை எடுத்துக்கொள்ளுகிறதற்காக வராங்களா என்று நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. தீஸ் ஆர் லைஃப் லெசன்ஸ். ஸோ நேற்றைய தினம் ஜெஹோஷாஃபாத் அண்ட் ஏஹாபை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் ஜெஹோஷாஃபாத் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். பட் அவருடைய டைமில் வந்து ஏஹாப் மரித்து விடுகிறார். அதோட நேற்றைய தினம் நம்ம முடித்தோம். ஸோ ஏஹாப்க்கு அதுக்கு அடுத்ததாக வருகிற ராஜாவையும் இன்னும் கொஞ்சம் ராஜாக்களையும் நம்ம பார்த்துடலாம். பட் பிஃபோர் வி கோ இன்டு ஜூடா அண்ட் இஸ்ரேல், யூதா அண்ட் இஸ்ரேல் ராஜாக்களை பார்க்கறதற்கு முன்பதாக பேரலில் உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிருக்கோம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய நோட்ஸ் வேணும் என்றால் தயவுசெய்து லெட் மீ நோ. அப்போ நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜஸ்ட் சென்ட் இட் டு எவ்ரிபடி. ஏன்னா சிலவங்களுக்கு அது ரொம்ப தே மை நாட் பி இன்ட்ரெஸ்ட், பட் சிலவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டிங்க, உங்களுக்காக நாங்கள் அதை அனுப்பி வைத்திருந்தோம். ஸோ இஃப் யூ வாண்ட் த பிடிஎஃப் ஜஸ்ட் லெட் அஸ் நோ அண்ட் வி வில் சென்ட் இட் டு யூ. ஸோ இந்த டைமில் என்ன நடக்குது என்றால், அசீரியன் ராஜா, ஹூ இஸ் த அசீரியன் கிங் பார்த்தாக்கா, நேற்றைய தினம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பித்தோம். ஷல்மனேசர் 3 அவர் வந்து 35 இயர்ஸ் அவர் வந்து ஆளுகை செய்கிறார். அதில் கிட்டத்தட்ட 31 டைம்ஸ், 35 வருஷத்தில் 31 தடவை அவர் கேம்பெயின், அவர் அட்டாக்குக்காக அவர் போகிறார். அவர் போய் அவர் அட்டாக், அவருடைய லைஃப் ஃபுல்லாகவே வந்து அவர் பிரிட்டி மச் அவர் வந்து இந்த அட்டாக்ல தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன என்றால் அந்த டைமில் வந்து நிறைய பேர், இப்போ ஏற்கனவே ஒரு மேப்பை நேற்றைய தினம் காட்டியிருப்பேன். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஷல்மனேசரும் அசீர் நாசிர் பாலும் என்னென்னலாம் இடங்களெல்லாம் அவங்க அபகரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்க நார்த், அதுக்கப்புறம் பாபிலோன் சைட், ஈஸ்ட்டும் அப்படி தான் அவங்க மோஸ்ட்டாக போயிருக்காங்க. ஸோ இந்த மேப் உங்களுக்கு ஆக்சுவலி பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியாது. ஸோ அதனால் டுடே ஐ ஹாவ் த கரண்ட் டே மேப், அதாவது அவங்க மேப்பையும் அந்த காலத்தில் உள்ள மேப்பையும் இந்த காலத்தில் இருக்கிற மேப்பையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் இந்த ரெட் சர்க்கிள் வந்து இஸ்ரேல், ஓகேங்களா. ஐராக்குள்ளே தான் இந்த அசீரியனுடைய கேபிட்டல், அந்த நிம்ருட் பார்த்தோம், அசூர் பார்த்தோம், நினிவே, எல்லாமே இந்த ஐராக்குடைய நார்தர்ன் சைடில் தான் இருக்கிறது. பாபிலோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐராக்குடைய கீழே பகுதியில் சவுத் ஈஸ்ட் சைடில் பாபிலோன் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு யார் ரொம்ப ஒரு அப்போசிஷன் மாதிரி இருந்தாங்க என்றால், இந்த நார்த்லேருந்து அவங்க ஃபுல்லாக அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் நார்த்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனட்டோலியா, டர்க்கி, அந்த மவுண்டன் ரீஜன்ஸ்லாம் நிறைய பேர் நீங்கள் டர்க்கி போயிருக்கீங்க, நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் இஸ்தான்புல். ஸோ இதுதான் டர்க்கி. டர்க்கியில் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு இருந்தது. அவங்கள ஃப்ரீயாக அவங்களுடைய ராஜ்யத்தை, அசீரியன் ராஜ்யத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண விடாத அளவுக்கு டர்க்கியில் இருந்தவங்க வந்து அவங்களுக்கு தடையாக இருந்தாங்க. அதே போல் ஈஸ்டர்ன் சைட்லேயும் பாபிலோன் போய் அட்டாக் பண்ணாலும் அவங்களுக்கு எப்பவுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதே போல் வெஸ்டர்ன் சைடில் இந்த ஃபினிஷியன்ஸ், இந்த வார், மெடிட்டேரியன் சி அந்த சைடில் இருந்த ஃபினிஷியன்ஸாலையும் அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருந்தது. அதனால் அவங்களுடைய எம்பையரை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாமல் இருந்தது. அவங்களுடைய டைமில் பார்த்திங்கன்னா இந்த டார்க் க்ரீன் இருக்கிற போர்ஷன் வந்து அவங்களுடைய ஆளுகைக்குள்ளே இன்னும் யாரும் வரலை. பட் நிறைய பேர் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் அசீரியன் கிங்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக இருந்ததுனால நிறைய ராஜாக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் கப்பம் கட்டிடுறோம், ட்ரிபியூட் பண்ணிடுறோம் சொல்லிட்டு எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டார்க் க்ரீனில் இருந்த ரீஜன் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. வருஷமாக அவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி தான் ஷல்மனேசர் 3 டைம்லேயும் இருந்திருக்கிறது. ஸோ ஷல்மனேசர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னும் அவர் இஸ்ரேலுக்கு வந்து இன்னும் அட்டாக் ஆரம்பிக்கல. இப்போ இந்த எம்பையர் இது வந்து இன்னும் எம்பையர் ஆகலை. இதுக்கு அடுத்ததாக வரவங்க தான் பெரிய ஆல் பிக் ஷாட்ஸ், ஓகே, பிக் ஷாட்ஸ்னால் டாப் டாக்ஸ். அவங்க தான் வந்து இஸ்ரேலோட பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க. ஏற்கனவே நம்ம எசேக்கியா டைமில் அந்த கிங்ஸோடைய பேரெல்லாம் பார்த்துருக்குறோம். பட் இந்த பீரியடில் இருக்கிற கிங்ஸ் வந்து இன்னும் அவங்க எக்ஸ்பேன்ஷனில் தான் இருக்கிறாங்க. பட் சிரியாவை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. 2 முறை வந்து தே ஆர் கம்மிங் அண்ட் அட்டாக்கிங் சிரியா. ஒன்று வந்து 853 BC, அடுத்ததாக 841 BC, 853. அந்த டைமில் வந்து அவங்க சிரியாவை அட்டாக் பண்ணும்போது பென்ஹடாட் 2 தான் ராஜாவாக இருந்தார். அதே வருஷம்தான் பென்ஹடாட் 2 வந்து ஏஹாபை
ராஜா இஸ்ரேல் ராஜாவாகிய ஏஹாபை ராமோத் கிலியாடில் நேற்றைய தினம் படித்தோம். அவங்க வந்து சண்டை போடும்போது ஏஹாப் இறந்துடுறார். ஸோ 853 தான் ஏஹாப் இறக்குறார். அதே வருஷம் வந்து ஷல்மனேசர் அசீரியன் ராஜா வந்து சிரியன் ராஜாவாகிய பென்ஹடட் II அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. அடுத்த தர ஷல்மனேசர் எப்போ அட்டாக் பண்ணுறார் என்றால் 841 BCயில் ஹசியல் அவர் வந்து சிரியன் ராஜாவாக இருக்கும்போது அட்டாக் பண்ணுறார். இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். இதெல்லாம் என்ன எப்படி நான் இதை சொல்கிறேன் என்றால், இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நாட் ஓன்லி நம்ம வேதத்தில் மட்டும் இல்லை, பட் அசீரியன் ஜேர்னல்ஸ்லேயும் இருக்கிறது. அசீரியன் ஜேர்னல்ஸ் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஏற்கனவே அந்த லேயர் என்ட்ரி ஆஸ்டன் லேயர் தான் நிறைய அந்த நிம்ரோட்லாம் நினைவையெல்லாம் கண்டுபிடிச்சதுனால நிறைய காரியங்கள் நமக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு ஆர்டிஃபேக்ட் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட், அதாவது கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ் அவங்க மத்தியில் கிறிஸ்டியன் ஆர்கியாலஜிஸ்ட் மத்தியில் ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட் என்ன என்றால், உங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. இஃப் யூர் ஆக்சுவலி ப்ரீச்சர் பாஸ்டராக நீங்கள் ப்ரீச் பண்ணுறீங்க ஆர் ஈவன் எனிமன் ஹூ லவ்ஸ் த வேர்ட் ஆஃப் காட்னா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இட்ஸ் கால்ட் பிளாக் ஒப்ளிக்ஸ். அது அதோடைய ஃபோட்டோவை நான் காமிக்கிறேன். இது வந்து ஒரு பிளாக் ஒப்ளிக்ஸ். இது வந்து ஷல்மனேசர் நம்பர் 2 அவர் டைமில் இந்த பர்டிகுலர் ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து இருந்திருக்கிறது. அவங்களுடைய டைமில் இது பண்ணியிருக்காங்க. இதை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் நான் காமிக்கிறேன். இது ரொம்ப ஃபேசினேட்டிங். ஏனென்றால் இதுதான் அந்த பிளாக் ஒப்ளிக்ஸை வந்து இந்த ஷல்மனேசருடைய ஆர்மி அவங்க தூக்கிட்டு போகிறாங்க. இது இப்போ வந்து நிம்ரூட்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது. பட் இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்றால், இதில் வந்து ஒரு ராஜா அவரை குறித்து நம்ம இஸ்ரேல் ராஜா ஒருத்தரை குறித்து இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த ராஜா பற்றி பார்க்கும்போது நம்ம மேபி ஐ வில் கம் டு தட். பட் இந்த பிளாக் ஒப்ளிக்ஸ் இஸ் சம்திங் வெரி மச் ஆஃப் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்டிஃபேக்ட். நம்ம கிறிஸ்டியன் ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்காலர்ஸ் வந்து ரொம்ப அவங்க வெரி ஹாப்பி டு சி. பிகாஸ் நம்மளுடைய பைபிளில் இருக்கிற ஒரு ராஜா இஸ்ரேல் ராஜாவுடைய பெயர் வந்து அந்த அப்படியே சித்தர் அதோடைய கார்விங்ஸ்லாம் கூட அந்த பிளாக் ஆப்ளிக்ஸில் இருக்குது. ஒரு போர்ஷன் ஆஃப் தி பிளாக் ஆப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ அது வந்து ஷல்மனேசர் பீரியடில் அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் த கிங் ஆஃப் அசீரியா வந்து ஷல்மனேசர் நம்பர் 3. இப்போது சிரியன் ராஜா பார்த்தோம் என்றால் பென்ஹடட் நம்பர் 2 அவர் இன்னும் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஹசியல் நம்ம எலேஜா தீர்க்கதரிசி 3 பேரை வந்து அனாயிண்ட் பண்ணுகிறார். அதில் ஒருத்தர் வந்து கிங் ஆஃப் சிரியாவாக மாறணும் என்று ஹசியேலை அவர் அனாயிண்ட் பண்ணுகிறார். ஸோ நம்ம இன்றைக்கு பார்க்குற இந்த போர்ஷன்ஸ் இந்த டைப் ஆஃப் கிங்ஸில் ஹசியேல் ஒரு ஹசியேல் வந்து சிரியாவுக்கு ராஜாவாகிறார். ஸோ அதுதான் சிரியன் கிங்குடைய டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம தீர்க்கதரிசிகள் போய் பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளில் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவாறு எலைஜா அண்ட் எலைஷா 2 பேருமே இந்த அதிகாரங்களில் இருக்கிறாங்க. அதை தவிர இன்னும் 2 மைனர் ப்ராஃபிட்ஸ், அதிலிருந்து 2 தீர்க்கதரிசிகள் இந்த பர்டிகுலர் டைமில் தான் இருந்திருக்கலாம் என்று ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் வந்து இந்த டேட்ஸ் அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல் சில இடத்துல டேட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், சில ஸ்காலர்ஸ் வேறு டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐம் நாட் கோயிங் டு பென்ட் ஆன் ஃபைண்டிங் அண்ட் ப்ரூவிங் திஸ் இஸ் த ரைட் டேட், இதுதான் கரெக்டான டேட், அது தப்பான டேட். அந்த இதுக்குள்ளேயே எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மை டைம். எனக்கு என்ன மேட்டர் என்ன இன்ஃபர்மேஷன் அது எனக்கு புரிஞ்சுக்கிட்டா அதனால தான் அதோட நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் அந்த டேட்ஸ் உங்களுக்கு நான் அனுப்புறதில்லை. பட் ஸ்காலர்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்த போர்ஷன் நம்ம படிக்கும் போது ஈடோமைட்ஸ் வந்து இவங்களுக்கு எதிராக சண்டை போட வருகிறாங்க. நம்ம பைபிளில் போய் பார்த்தா 2 தீர்க்கதரிசிகள் ஒபேதியா தீர்க்கதரிசியும் ஜோவேல் தீர்க்கதரிசியும் ஈடோமைட்ஸ்க்கு எதிராக அவங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறதாக எழுதியிருக்கிறது. ஜோவேல் தீர்க்கதரிசி நம்ம எல்லாருக்கும் தெரியும், மை லாஸ்ட் டேஸ் ஐ வில் pour out my ஆவியை கடைசி நாளில் ஊற்றுவேன், மை யங் மேன் வில் ப்ராஃபஸை, ஓல்ட் மேன் வில் ட்ரீம் ட்ரீம்ஸ் அண்ட் யங் மேன் வில் ப்ராஃபஸை. அந்த வசனம் நம்மளுக்கு தெரியும், ஜோவேலில் இருக்கிறது. அதே பேதுருவும் அப்போஸ்தலரில் 2ஆம் அதிகாரத்தில் ரெஃபர் பண்ணுகிறார். ஸோ அந்த ஜோவேல் தீர்க்கதரிசி வந்து லோக்கஸ் வெட்டுக்கிளிகளை எல்லாம் குறித்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாகவே அந்த டைமில் வந்து இந்த மாதிரி லோக்கஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை என்றால் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எதிரி ராஜாக்கள் வந்து அட்டாக் பண்ணுறத அவர் ஒரு மெட்டமார்ஃபிக்காக ஒரு இதுவாக ஒரு சாம்பிளாக அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஐ மீன் நோபடி நோஸ் எனி, இட்ஸ் நாட் நோன் த டேட்ஸ் ஆஃப் திஸ் புக்ஸ். என்னுடைய பைபிள் இன்ட்ரடக்ஷன்லாம் படுத்தாக்கா தே ஆர் டெல்லிங் இட் குட் பி லைக் திஸ். இந்த டைமில் அவர் எழுதியிருக்கலாம், இல்லைனா ஜோவாஷ் டைம்லேயும் எழுதிக்கலாம். அவர் வாழ்ந்த பீரியட் பார்த்திங்கன்னா வாழ்ந்த பீரியட் வந்து நம்ம இன்றைக்கி படிக்க போகிற ஜெஹராம் டைம்லேருந்து
ஜோஹாஷ் டைம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். ஸோ ஜோஹாஷ் டைம்லேயும் ஈடோமைட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க, ஜெஹோராம் டைம்லேயும் ஈடோமைட்ஸ் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வந்து இந்த ராஜாக்கள் வாழ்ந்த டைமில் ஜோவெல் அண்ட் ஒபேடியா வந்து அவங்க மைனர் ப்ராஃபிட்ஸாக, ரிட்டன் ப்ராஃபிட்ஸாக அவங்க இருக்கிறாங்க. பட் ஓரல் ப்ராஃபிட்ஸாக நம்ம பார்க்கும்போது எலைஷா தீர்க்கதரிசி அவங்க ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இந்த டைமில் அவங்க இந்த ராஜாக்களை பற்றி பார்க்கும்போது அவங்க இருக்கிறாங்க. ஸோ பிஃபோர் வி கோ இன் டு த கிங்ஸ், நம்ம என்ன பண்ணிடலாம் என்றால் ஜஸ்ட் சைட் நோட்டாக வாட் இஸ் ஓகே பிஃபோர் எந்த பேசேஜை நம்ம படிக்க போகிறோம் அப்படி என்று பார்த்தா இன்றைக்குள்ள பகுதி நம்ம பார்க்க வேண்டிய பகுதிகள் வந்து 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம், அதே போல் 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரமும் 22ஆம் அதிகாரமும். பட் ஈவந்தோ நம்ம 8ஆம் அதிகாரத்திலேருந்து ஆரம்பித்தா கூட நான் இது அந்த 2 ராஜாக்களில் ஒரு ஃபஸ்ட் 2 சாப்டர்ஸ் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அதுவும் அவங்களும் இந்த டைமில் தான் அவங்க வாழ்கிறாங்க. ஓகேயா? ஸோ பிஃபோர் ஐ ப்ரொசீட், நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய காரியம் என்ன என்றால், இந்த மேப் வந்து என்னுடைய பைபிளிலேருந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு தெரியல. இதில் பார்த்தீங்க என்றால் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் என்ன என்றால், இந்த சர்க்கிள் பண்ண டைம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற ராஜாக்கள், இஸ்ரவேலுடைய ராஜாக்கள், யூதாவினுடைய ராஜாக்கள். ஸோ இஸ்ரவேலுடைய ராஜாக்களில் பார்த்தீங்கன்னா ஏஹாப்க்கு அதுக்கப்புறமாக வருகிறவர் அவருடைய மகனாகிய ஆஹாசியா. அதுக்கப்புறம் ஜோராம்னு போட்டிருக்கு. எய்தர் ஜோராம் ஆர் ஜெஹராம், எப்படி வேணால் இருந்துக்கலாம். ஐ மீன் ஜெஹோராமும் சொல்கிறாங்க, ஜோராமும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜேஹு. ஸோ இந்த 3 ராஜாக்களை குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் யூதாவின் ராஜாக்கள் வந்து என்ன என்றால் ஜெஹோராம், அஹாசியா, அத்தாலியா. ஸோ என்ன நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த இடத்துல முதல் ராஜாவாக வருகிறவரை ஜெஹோராம், அவருக்கு அடுத்ததாக அஹாசியா. இஸ்ரேவேல் ராஜாவில் பார்த்தீங்கன்னா உல்ட்டாவாக இருக்கும், அதே பேர் தான், ஆனால் அவங்க வேறு 4 பேரும் வேறு ஆளுங்க. ஆனால் அவங்களுக்கு அதே பேர் இருக்கிறதுனால நீங்கள் குழம்பிடுவீங்க. அஹாசியான்னு சொன்னாக்கா இது இஸ்ரேவேல் ராஜா அஹாசியாவா இல்லை யூதா ராஜா அஹாசியாவா? அதே போல் ஜெஹோராம்னு சொன்னால் இது எந்த நாட்டுடைய ராஜான்றது குழம்பும். அதனால் நான் தெளிவாக இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யூதாவின் ராஜாவாகிய நான் ஐ ட்ரை டு ரிமெம்பர் டு டெல் தட். பட் ஸோ இந்த ராஜாக்களை குறித்து தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அஹாசியா ஜோராம்லாம் இருக்கும் போதே என்னுடைய பைபிளில் வந்து அழகாக அந்த கேப் போட்டு பண்ணியிருக்கிறதுனால ஜெஹோஷாஃபாத் இன்னும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவங்க டைமில் இன்னும் ஜெஹோஷாஃபாத் இருக்கிறார். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு தான் ஜெஹோஷாஃபாத் டைமுக்கு அப்புறம் ஜெஹோராம், அஹாசியா அண்ட் அத்தாலியா வருகிறாங்க. ஸோ 6 பேரை நம்ம பார்த்துருவோம். ஸோ இட்ஸ் வெரி சம்டைம்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் தட் இஸ் ஹவு யூனோ தே நேம்ட் இட். இஸ்ரவேலின் ராஜாவை ஜெஹோராம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஜோராம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நான் ஜோராம்னு சொன்னேன்னா அது வந்து இஸ்ரவேலினுடைய ராஜான் அப்படி என்று நம்ம வைத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இந்த டயக்ராம்ஸ்லாம் அனுப்பியிருந்தால் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. ஸோ த லிஸ்ட் ஆஃப் த நேம்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈஸி கம்பேரிசன் இருக்கும். த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் த கிங்ஸ், எத்தனை நாள் வாழ்ந்தாங்க, எத்தனை நாள் ஆளுகை செஞ்சாங்க, அந்த எங்கே ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு யூதாவின் ராஜாக்கள், இஸ்ரேவேலின் ராஜாக்கள் குறித்து ஐ ஹவ் கிவன் இட் டு யூ. டேட்ஸை நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் சம்டைம்ஸ் தெல் பி மிஸ்மேட்ச் இருக்கும். ஸோ நான் அந்த டேட்ஸை நான் வாசிக்க கூட மாட்டேன். ஐ மீன் ஐ டோன்ட் ரியலி, பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் இங்கெங்க நிறைய அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணுறாங்க. யாரும் ஈஸியாக பண்ணல. நிறைய ஜேர்னல்ஸை வச்சு அந்தந்த டேட்டெல்லாம் மேட்ச் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்காலரும் அதுக்கு பேர் இருக்கும். இந்த ஸ்காலர் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. நான் ஒரு ஸ்டடி புக்கில் வச்சுருக்கும் போது 2 விதமான டேட் சார்ட்டையும் அவங்க காமிக்கிறாங்க. இந்த ஸ்காலருடைய டேட் சார்ட் இது, இந்த ஸ்காலருடைய டேட் சார்ட் இது என்று அவங்க காமிக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ லெட்ஸ் கோ வித் இவங்க இஸ்ரேவேல் ராஜாவன்னு பார்க்கலாம். ஏஹாப் ராஜாவுக்கு அடுத்ததாக வருகிறவர் வந்து அஹாசியா வந்து 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் அவருக்கு நடக்குது. என்ன என்றால் அவர் வந்து மேலே இருந்து தவறாக கீழே விழுந்து அவர் வந்து அதிலே வந்து ரொம்ப காயப்பட்டுறார். அதுக்கப்புறம் வந்து அவர் தீர்க்கதரிசி கிட்ட கேட்டு அனுப்புறதுக்கு சொல்கிறார், நான் உயிரோட இருப்பேனா இல்லையான்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எலைஜா தீர்க்கதரிசி, அது ஒரு அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. ஸோ அஹாசியா வந்து என்ன சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்த ஒரு லேட்டிஸ், அது எப்படி அது அந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல, வியாதிப்பட்டு இந்த வியாதி நீங்கள் இருப்பனோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்லி அவர் வேறு எதுவுமே பண்ணலை. அவர் ராஜாவான டைம்லேயே இமீடியட்லி என்ன பண்ணிடுறாருன்னா அவர் வந்து he falls down and then he gets very after that he doesn't do anything. ஸோ ஒரே ஒரு ஆண்டு தான் அவர் ஆண்டு இருக்கிறார்.
அவருக்கு பிற்பாடு வந்து அவருடைய பிரதர் ஜெஹோராம், அதுதான் ஜோராம் என்று நம்ம சொல்லலாம். அவருடைய பிரதர் ஆகிய இந்த இஸ்ரவேலின் ராஜால ஜோராம் அவர் வந்து ராஜாவாகிடுறார். ஸோ ஜோராம் ராஜாவாகிற டைமில் யூதாவின் ராஜா இன்னும் ஜெஹோஷாஃபாத்தாகவே இருக்கிறார். ஸோ ஜெஹோஷாஃபாத் இஸ் ஸ்டில் த கிங் ஆஃப் ஜூடா வென் ஜோராம் பிகம்ஸ் கிங் ஆஃப் இஸ்ரேல். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் ஆஃப் 2 ராஜாக்கள். 2வது அதிகாரம் இட் இஸ் வி டோன்ட் ஹேவ் டு கோ இன் டு டீட்டெயில். ஏன்னா நான் எலிஷா தீர்க்கதரிசி பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக போல, பட் ஸ்டில் உங்களுடைய பர்சனல் ஸ்டடிக்கு நீங்கள் இது முடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து நீங்களே உட்காந்து இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் அதை ஸ்டடி பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன் டு தட். இதில் பார்த்தீங்கன்னா எலியா தீர்க்கதரிசியுடைய நேரம் வந்துடுது, அவர் மேலே எடுத்துக்கொள்ள போகிறார். பட் எலியா தீர்க்கதரிசி கூடவே வருகிறார். அவங்க சில இடங்களுக்கு அவங்க கடந்து செல்லுகிறாங்க. நீங்கள் அந்த இடங்களில் நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் பார்க்கலாம். முதலாவது அவர் கில்காலுக்கு போகிறாரு. கில்காலில் என்ன நடக்குது? யூஸ்வலி கில்காலுக்கும் ஒரு பர்டிகுலர் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை குறித்து நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். ஜஸ்ட் கிவிங் யூ சம் டிப்ஸ் டு ஸ்டடி. கில்காலுக்கு அப்புறமாக அவங்க பெத்தேல் போகிறாங்க. பெத்தேல் போகிற பிறகு ஜெரிகோ போவாங்க. ஸோ இந்த டைமில் அவங்க போய் ஒவ்வொரு இடத்துலேருந்து போகும்போது ஒன்லி ஒன் திங் ஐ வாண்ட் டு எம்ஃபசைஸ் ஹியர் என்றால், இந்த தீர்க்கதரிசிகள் குமாரர்கள் அவங்கள என்ன பண்ணுறாங்க, கூடவே வந்து எலிஷாவை அவங்க வந்து சும்மா என்ன நடக்குது இப்போ 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பெத்தேலில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா? பயமுத்தி சும்மா அன்வான்டாக பேசுகிறாங்க. நீங்கள் திருப்பியும் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துலையும் பார்த்தீங்கன்னா the sons of prophets, 5ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். ஸோ இவங்க போகிற இந்த இடத்துல எல்லாமே இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் கூடவே வருகிறார்கள். ஆனால் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ ஜோர்டனை கடக்க போகிறாங்க. அந்த இடத்துல அந்த தீர்க்கதரிசிகள் புத்திரர் வந்து அப்படியே நின்றுடுறாங்க. எலிஷா மட்டும் எலிஜாவோட கடந்து செல்கிறார். ஸோ அகெயின் வந்து ஐ லைக் திஸ் வெரி 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 ஃபேசினேட்டிங். என்ன என்றால், அவங்களும் ட்ராவலிங் கில்கால்லேருந்து பெத்தேல் வந்து ஜெரிகோ வந்து ஆல்மோஸ்ட் தே கம்மிங் டு ஜோர்டன். அவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தே ஸ்டாப்பிங் பேக். இப்போது பர்சிஸ்டன்ஸோட விடாமுயற்சியோட ஒரே ஒருத்தர் தான் எலிஜா பின்னாடி போகிறார். தட் இஸ் வாட் எலிஷா. ஸோ நம்ம வாட் ஐ ரியலி லைக் இன் தட் எலிஜா டிடன்ட் கிவ் அப். இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்களே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே நின்றுட்டாங்களே, நானும் நின்றுடுறேன். ஹி வுட் ஹவ் மிஸ்ட் இட். அவங்க கிண்டல் பண்ணாங்களா, கிண்டல் பண்ணலையோ, அவங்க சிரிக்கிறாங்களோ சிரிக்கலையோ, ஹி டிடன்ட் கேர். எனக்கு ஒரு கோல் இருக்குது, அதை பின்னாடி நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு ஹி இஸ் கோயிங் பேக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு தட் டீட்டெயில். அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் டுடே. ஸோ பட் நீங்கள் டைம் எடுத்து நிறைய ப்ரீச்சர்ஸ் நிறைய அழகாக ப்ரீச் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் சாப்டர் பற்றி நீங்கள் இட்ஸ் ஒண்டர்ஃபுல், இட்ஸ் ஃபேசினேட்டிங். அதை பற்றி நம்ம படித்துக்கொள்ளலாம். நவ் வி ஆர் கோயிங் டு கோ இன் டு 3rd சாப்டர் ஆஃப் 2 கிங்ஸ். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட், பட் ஸ்டில் இந்த இடத்துல தான் இட் இஸ் கனெக்டட் அப்படின்றத உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இப்போ வந்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஜோராம் அவர் இருக்கிறார். யூதாவின் ராஜா வந்து ஜெஹோஷாஃபாத். இங்கே என்ன நடக்குது என்றால், ரொம்ப ஆண்டுக்கு முன்பதாக ஒரு 2 சாமுவேல் நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தாவீது ராஜா இருக்கும்போது இந்த மோவாபியர்கள் வந்து ரொம்ப அவரோட வந்து ஒரு ஒப்புரவாகி, இனிமேல் நான் உங்களுக்கு வந்து ஒரு இது கப்பம் கட்டுறேன், ஒரு ட்ரிபியூட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வருஷமாக தாவீது காலத்திலேருந்து இவங்க மோவாபியர்கள் என்ன பண்ணுவாங்க, அவ்வளோவாக ஒரு ட்ரிபியூட், சாதாரண ட்ரிபியூட் இல்லை. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எவ்வளோ கொடுக்குறாங்களாம், 100,000 லேம்ஸ், 1 லட்சம் லேம்ஸும் உல், அதிலிருந்து வருகிற அந்த உல், அதையும் வந்து மோவாபின் ராஜாவாகிய மேசான்றவர் வந்து ஆடு மாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். அதிலிருந்து உள்ளே எடுத்து அவர் செலுத்தி வருகிறார். இதையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிப்ளிக்கல் ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க. ஏனென்றால் மீஷா ஸ்டீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல், அந்த கல்லில் செதுக்கி இருக்கிறாங்க. இந்த கல் வந்து இன்னமும் லூவ்ர் மியூசியம் பாரிஸ், நீங்கள் பாரிஸ் போயிருப்பீங்க, லூவ்ர் பார்த்துருப்பீங்க. போகாதீங்க, இன்னும் போகலை, இனிதான் நான் லூவ்ர் போய் பார்க்கணுன்னு அப்படின்றவங்க தயவுசெய்து போயிட்டு இந்த பர்டிகுலர் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து மீஷா ஸ்டீல். இதில் வந்து இந்த காரியத்தை குறித்து அவங்க எழுதியிருக்காங்க. ஓம்ரி குறித்து எழுதியிருக்காங்க, இஸ்ரவேலை குறித்து எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க ஒரு கப்பம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் மோவாபியர்கள் அவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன எழுதியிருக்காங்கன்னா, யாவே
நம்ம YWYHன்னு தான் அந்த இஸ்ரவேல் அவங்க எழுதுவாங்க. அதே போல் இந்த சர்க்கிள் பண்ணியிருக்கிறது தான் யாவே என்ற பெயரையும் வந்து அந்த மீஷா ஸ்டீலில் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ அகெயின் கிறிஸ்டியன் ஸ்காலர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் வெரி ஃபேசினேட்டிங் ஃபைன்ஸ். ஏன்னா நம்ம பைபிளில் இருக்கிற அந்த டைமில் இருந்தவங்களாம் அவங்களும் கர்த்தரை குறித்தும் கர்த்தர் பிள்ளைங்களையும் குறித்தும் அவங்கவுங்களுடைய ஜேர்னல்ஸ்லையும் எழுதப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது என்றால், இந்த மீஷா ராஜா என்ன பண்ணுறாரு, மோவாபியர்லேருந்து கப்பம் கட்டுறது ஏகாப் ராஜா இறந்த பிறகு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறார். ஸோ அவருடைய அடுத்த ராஜாவாக இருக்கிற ஜோராமுக்கு ரொம்ப வருத்தமாயிட்டு அவர் என்ன பண்ணுறார், நேராக போய் ஜெயோஷாஃபாத் கிட்ட கேட்குறாரு, யூதாவின் ராஜாவாகிய ஜெயோஷாஃபாத் இந்த மோவா பாருங்கள் ட்ரிபியூட் கொடுக்குறத திடீர்னு நிறுத்திடுறான், நம்ம போயிட்டு அதை கொஞ்சம் கேட்கலாம், என்னோட கூட சண்டைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஜெயோஷாஃபாத் கிட்ட கேட்குறாரு. ஜெயோஷாஃபாத் இஸ் a wonderful good king. அவர் ஒன் ஆஃப் த குட் கிங்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே நோ ப்ராப்ளம், ஐ வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ. ஏஹாப்க்கும் அப்படி தான் ஹெல்ப் பண்ணார், இப்போ ஜெஹோராமுக்கும் அப்படி தான் ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகே நம்ம போகலாம். எந்த வழியாக போனாங்க அப்படின்னு கேட்டால் ஈதோமுடைய வனாந்தர வழியாக அவர் போயிருக்காரு மோவாப். சரி நம்ம கடந்து செல்லலாம் சொல்லிட்டு இப்போ வந்து ஜெகோஷாஃபாத் யூதாவின் ராஜா, ஜெஹோராம் இஸ்ரவேலின் ராஜாவும் ஈதோமிய ராஜாவும் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு யுத்தத்துக்கு மோவாபியருக்கு எதிர்க்க போகிறாங்க. அப்போ எலிஷா தீர்க்கதரிசி தான் வந்து அவங்களுக்கு கர்த்தருடைய வழியை அவங்க எடுத்து சொல்கிறார். இப்போ தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனத்தை நான் சொல்ல போகிறேன். அப்போ என்ன பண்ணுறாங்களா, அவங்களுக்கு தண்ணி இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பள்ளத்தாக்கெல்லாம் வெட்டுங்க, டிச்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்களா, என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் தண்ணீர் பாய்ச்சும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கையெல்லாம் தண்ணீராலே நிரப்புவேன். ஹல்லேலூயா. அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் ஜெபத்தில் ரொம்பவே யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது இங்கே தான் வருது. ஹல்லேலூயா. ஸோ அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். I don't want to go into the details. தண்ணி அழகாக வந்துடுறது. காலையில் எழும்பி மோவாபியர்கள் பார்க்கும்போது பயந்துடுறாங்க. ஐயோ இது என்ன ரத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ரெடி அப்படியே பயந்துட்டு இருக்கும்போது இந்த 3 ராஜாக்களும் போய் நல்லா அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க. அப்படியும் மோவாப் வந்து ஈடோமைட்டை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க, பட் ஸ்டில் தே லூஸ் இட். ஸோ அதோட கர்த்தர் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்றாரு. அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குது என்றால், எலிஷாவுடைய நிறைய அற்புதங்களை நம்ம இந்த 4ஆம் அதிகாரம் 5, 6, 7 வரைக்கும் நம்ம 2 ராஜாக்கள் புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். பட் அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறதில்ல. 8ஆம் அதிகாரத்துக்குள்ளே வந்துடலாம். 2 ராஜாக்கள். இந்த தடவை நிறைய வந்து நம்ம ராஜாக்கள் புக்கில் இருந்து we will see it. ஸோ இப்போது ஜெஹோராம் வந்து இதெல்லாம் நடந்தாலும் அவர் வந்து ஆகாபுடைய மகன் தான். ஃபஸ்ட்டு அஹாசியா இறந்துட்ட பிறகு இவர் செகண்ட் சன், இவர் வந்து ராஜாவாயிடுறாரு. அண்ட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஜோராம் வந்து ஹத்சியேல் வந்து சிரியன் ராஜா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே ஒரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ண போகிறாருன்னா, இவர் வந்து அவங்களுக்கு ஹத்சியேல் சிரியான் ராஜாவுக்கு எதிராக அவர் சண்டை போட போகிறார். இதுக்கு முன்பதாக ஹத்சியேல் வந்து ராஜாவாயிடுறார். எலிஷா வந்து திருப்பியும் போய் ஞாபகப்படுத்துகிறார், ஹத்சியேல் கர்த்தர் உன்னதான் ராஜாவாக்கணும்னு சொன்னார், பென்ஹடாட் இறந்துட்ட பிறகு நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சிரியாவில் இப்போ ஹத்சியேல், பென்ஹடாட் இறந்துடுறாரு, ஹத்சியேல் என்ற ராஜா வந்து சிரியாவின் ராஜாவாயிடுறாரு. ஸோ இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து I'll show this again. யூதாவின் ராஜாவாக பார்த்தீங்க என்றால் அஹாசியா பார்த்துட்டோம், ஜோராம் இன்னும் முடியல. அதே சேம் டைமில் வந்து இப்போ நம்ம யூதாவின் அடுத்த ராஜாவை பார்ப்போம். பேரலாக போனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கோரிலேஷன் இருக்கும். ஓகே. ஸோ ஜெயோஷாஃபாத் அவருக்கு பிற்பாடு அவருடைய மகனாகிய ஜெஹோராம் யூதாவின் ராஜாவாகிய ஜெஹோராம் அவர் இப்போது ராஜாவாக மாற்றார். அவர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். நேற்றைய தினம் பார்த்தோம், ஜெஹோஷாஃபாத் ஏகாபோட சம்பந்தம் வைத்துக் கொள்கிறார். ஜெஹோஷாஃபாத்துடைய மகனாகிய ஜெஹோராமுக்கும் ஏகாபின் மகளாகிய அத்தாலியாவுக்கும் ஆத்தலியா எப்படி வேணால் நம்ம சொல்லிக்கலாம், இட்ஸ் அ ப்ராப்பர் நவுன், அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுது. ஸோ அஃப்கோர்ஸ் ஒய்ஃபும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அந்த வசனமும் இங்கே இருக்குது. அவங்க ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்டை வந்து ரொம்பவே, அவங்க அம்மா எப்படி அவங்க அப்பாவை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது போல் அத்தாலியா வந்து ஷீ இஸ் ரியலி இன்ஃப்ளூயன்சிங் ஜெஹோராம் டு டூ பேட் திங்ஸ். ரொம்ப ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ். அதனால் கர்த்தருக்கு விரோதமாக ஜெஹோராம் என்ன பண்ணுறாரு, காரியங்களை செய்கிறார். அந்த டைமில் என்ன ஆகுது என்றால், இன்னும் ஒரு யுத்தம் வருகிறது.
அந்த டைமில் வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் விரோதமாக காரியங்களை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து அவர் கனம் கொடுக்காம அந்த மாதிரி இருந்திருக்கிறார். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா ஈடோம் அந்த டைமில் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசனம் வந்து எலைஷா தீர்க்கதரிசி வந்து அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லி அவரும் மரித்து விடுகிறார். ஸோ அவருக்கு பிற்பாடு என்ன நடக்குது என்றால் அவருக்கு பிற்பாடு அவருடைய சன் அஹாசியா வந்து he becomes the ruler. ஸோ இஸ்ரவேலில் இருந்த அஹாசியா மரித்து போயிடுகிறார். அவரும் 1 year தான் ரெயின் பண்ணார். இப்போ யூதாவிலையும் ஜெஹோராமுடைய சன் அஹாசியா அவரும் வந்து he also becomes the king. அவரும் வந்து 1 year தான் he is going to reign. but before that ஒரே ஒரு காரியம் என்ன நடக்குது என்றால் let me show you this. ஜெஹோராம் வந்து ரொம்ப கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது ஈடோமைட்ஸ் அவங்க வந்து இவங்களுக்கு எதிராக சண்டை போட வருகிறாங்களா. ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் பற்றி சொல்லும் போது ஈடோமைட்ஸ்க்கு எதிராக தான் ஒபேதியா அண்ட் ஜோயல் தீர்க்க தரிசனம் முறைக்கிறார்கள். ஸோ ஈடோமைட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அரேபியன்ஸ் Philistines அவங்களெல்லாம் கூட்டி சேர்த்துக்கிட்டு they are coming and attacking the people of Judah. இந்த இடம் இன்னும் இருக்கிறது. ஏனென்றால் இதை குறித்து ஒரு பெரிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி இந்த இடத்துல தான் போயிட்டு அவங்களெல்லாம் மறைந்திருந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஸ்டடி இன்னும் போயிட்டுருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெருசலேம் தலைநகரத்தை போயிட்டு கம்ப்ளீட்லி அவங்க அட்டாக் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்து கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் அவருக்கு விரோதமாக இட் கம்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். அண்ட் நாட் ஓன்லி தட் 2 நாளாகமும் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். ஒபதியாவும் அவங்களுக்கு எதிராக ஈடோமைட்ஸ்க்கு எதிராக இந்த டைமில் நீ கர்த்தருடைய நகரத்தை நீ தொட்டதுனால உன்னையும் நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் கொடுக்குறார். அதே போல் உண்மையாகவே ஈடோமைட்ஸும் லேட்டர் இன் டேஸில் வந்து அவங்களும் வந்து அதை அழிந்து போயிடுறாங்க. அதோடைய ப்ரூஃப் ஐ வில் ஷோ இட் லேட்டர். ஐசியா தீர்க்க தரிசனிலையும் அது இருக்கிறது. ஸோ ஜெஹோராம் வந்து இஸ் அ வெரி பேட் கிங். ஈவன் தோ யூதாவின் ராஜாவாக இருந்தாலும் அவருடைய ஒய்ஃப் அத்தாலியா அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால ஒரு இஸ்ரவேல் ராஜாவை போல் ரொம்பவே கர்த்தருக்கு விரோதமாக செய்திருக்கிறார். அதில் என்ன சில வசனங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்றால் 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 7th verse and 12th verse படிச்சிங்க என்றால் அவ்வளவு மோசம் செஞ்சாலும் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, பிகாஸ் நான் தாவீது என்னுடைய குமாரனாகிய தாவீதுக்கு நான் கட்டளையிட்டதுனால நான் ப்ராமிஸ் பண்ணதுனால நான் வந்து உன்னை ரொம்ப அழிக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ உன்னுடைய தகப்பனாகிய யெகோஷாஃபாத்தை போல் நடக்காததுனால உனக்கு வந்து ஆர் இந்த வேஸ் ஆஃப் ஆசா. ஸோ அதனால தான் we have to remember ஆசாவும் ரொம்ப நல்ல ராஜா, ஜெஹோஷாஃபாத்தும் ரொம்ப நல்ல ராஜா என்று கர்த்தருடைய பார்வையில் அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஆனால் அவங்களுடைய சன் ஜெஹோஷாஃபாத்துடைய சன் ஜெஹோராம் இஸ் நாட் அ குட் கிங் பிகாஸ் ஹிஸ் ஒய்ஃப் வாஸ் அத்தாலியா. ஹல்லேலூயா. ஏன்னா அத்தாலியா வந்து ரொம்பவே அவங்க அந்த வசனம் போட்டிருக்க 3ஆம் வசனம் 22ஆம் அதிகாரத்தில் அவங்க அம்மா வந்து அவனை விக்கடாக இருக்கும்படியாக டீச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பையன். இப்போ அவங்களுடைய பையன் யார் என்றால் அனதர் அஹாசியா. ஸோ இவரும் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒன்லி 1 year தான் ரெயின் பண்ணுறார். கிங் ஆஃப் ஜூடா அஹாசியா ஆல்சோ ரெயின்ஸ் ஃபார் ஒன்லி 1 year. ஏன் என்று இப்போ பார்க்கலாம். பிகாஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் கிங் ஆஃப் ஜூடா அஹாசியா ராஜாவாக இருக்கும்போது கிங் ஆஃப் இஸ்ரேலில் வந்து ஜெஹோராம் அவர் ராஜாவாக இருக்கிறார். இப்போ அவருக்கு எதிராக அட்டாக் பண்ணுறதுக்கு சிரியாவிலிருந்து ஹத்சியேல் அவருக்கு விரோதமாக வருகிறார் என்று தெரிந்த உடனே இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஜோராம் அஹாசியா கிட்ட உதவி கேட்குறார். அஹாசியா நீ வந்து எனக்கு உதவி செய்றியா என்னுடைய யுத்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணுறாரு, அஹாசியா இஸ்ரேவேல் ராஜாவோட ஜோராமோட சேர்ந்து அவங்க அந்த யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்தில் ஒரு மாதிரி ட்ரா மாதிரி முடியுது. ஆனால் என்ன நடக்குது என்றால் ஜோராம் இஸ்ரேவேலின் ராஜா ரொம்ப அடிபட்டுறார். இதெல்லாம் வேதத்தில் இருக்கிற நீங்கள் வசனத்தை எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஐம் நாட் கோயிங் டு டூ மச் இன் டு டீட்டெயில். எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். நீங்கள் 2 Kings chapter 8 and 9 அண்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா எவ்ரிதிங் அதை நான் கதையாக இப்போ சொல்கிறேன். ஸோ ஜோராம் வந்து ரொம்ப அடிபட்ட உடனே ஹி கம்ஸ் டு ஜெஸ்ரியல், சமாரியாவில் இருக்கிற ஜெஸ்ரியலுக்கு வந்து அவர் இருக்கிறார். ஸோ யுத்தம் முடிந்துட்டு எல்லாம் வீட்டுக்கு போயிடுறாங்க. அஹாசியாவும் திருப்பியும் யூதாவுடைய இடத்துக்கு எருசலேமுக்கு அவருடைய தலைநகரத்துக்கு வந்துடுறாங்க. அதோட அவர் நிறுத்தி கொள்ளாமல் அவர் என்ன பண்ணுறாருனா, திஸ் இஸ் வேர் we are going to see what happened to him. அவர் தன்னுடைய 29ஆம் வசனம் 2 Kings chapter 8 21ஆம் வசனத்தில் அஹாசியா சன் ஆஃப் ஜெஹோராம் கிங் ஆஃப் ஜூடா கிளம்பி என்ன பண்ணுறாரு, ஜோராமை
பார்க்கலாம் எப்படி இருக்கிறாரே, பிகாஸ் அவர் சிக்காக இருக்கிறாரே. அந்த வசனத்தை எடுத்து படிச்சிங்கன்னா, அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரே, அவரை போய் பார்ப்போம் என்று பார்க்கிறதற்கு குமாரன் அகசியா இஸ்ரவேலில் இருக்கிறார், அவனை பார்க்கிறதற்கு அவர் போகிறார். ஸோ ஏன் இதுலேருந்து நம்ம ஒரு லைஃப் லெசனை கற்றுக்க போகிறோம். ஏன் அந்த லைஃப் லெசன் கற்றுக்க போகிறோம் என்றால், ராங் டைம் ராங் பிளேஸ், அதுதான் நம்மளுடைய லைஃப் லெசன். தவறான நேரத்தில் தவறான இடத்துல இருந்தால் தீங்கு வரும். ஓகேங்களா? if we are found in the wrong place at the wrong time, we will see some kind of a bad happen to us. இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கர்த்தர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறார்னா, ஜேஹூவுக்கு ஜேஹூ யார் என்றால் இந்த ஜோராமுடைய ஒரு கமாண்டர். அவர் ஒரு ஆர்மியில் இருக்கிறார். ஜோராம் என்பது இஸ்ரேவேலின் ராஜா. எலேஷா தீர்க்கதரிசியுடைய மூலமாக ஜேஹூவுக்கு என்ன அறிவுரை கர்த்தர் சொல்கிறார் என்றால், ஆகாப் ரொம்பவே மோசமாக அவன் காரியங்களை செய்ததுனால நான் ஆகாபுடைய எல்லா குடும்பத்தார் ஃபுல் சந்ததியும் நீ அழித்திடணும். ஏன்னா அவங்களுடைய கொடுமை, அவங்களுடைய இன்னும் அவங்க இன்னும் குவீன் மதர் இன்னும் இருக்கிறாங்க, ஜெசபெல் இன்னும் இருக்கிறாங்க, அத்தாலியா அங்கே இருக்கிறாங்க. ஸோ இன்னும் அவங்களுடைய பாகாலை திருப்பிய கொண்டு வந்துட்டு கர்த்தருடைய வழிபாடு, கர்த்தரை மதிக்கிறது எல்லாம் ஒன்றுமே அவங்க நன்மையானதே செய்யலை. எல்லாம் கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் விரோதமாக தான் மட்டும் செய்யாமல் மற்றவங்களையும் கட்டாயப்படுத்தி தூண்டு வித்து அவங்க இவ்வளவு மோசமாக செய்கிறதுனால அவங்க குடும்பம் முழுவதையும் நீ அழித்திடுன்னு சொல்லிட்டு ஜெஹூவுக்கு ஒரு கட்டளை வருகிறது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜோராம் இங்கே ஜெஸ்ரியலில் அடிபட்டு அவர் சிக்காக இருக்கும் போது என்ன நடக்கிறாரு, ஜேஹூ தன்னுடைய 9ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஏகு ரதத்தின் மேல் ஏறி ஜெஸ்ரியலுக்கு நேராக போனான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியாவும் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ ஏன் பண்ணி அவரை போய் பார்க்க போன தப்பான டைமில் நீ உன் வீட்டிலே இருந்திருக்கலாம். ஏனென்றால் இப்போ ஜேஹூ வந்துட்டார், சேரியட்டில் அப்படியே ஆகாபுடைய சந்ததியாகிய ஜெஹோராம் அவங்கள முழுவதுமாக அவர் அவரை விடுகிறார். அவர் அழிக்கும் போது என்ன பண்ணுறாருன்னா, அகாசியா யூதாவின் ராஜாவாகிய அகாசியா அவர் என்ன செய்கிறார் என்றால், அவருக்கு உடனே கிளம்பி அங்கேருந்து தப்பிச்சு போகிறார். ஆனால் ஜெஹூ அவரையும் அழித்திடணும்னு சொல்லிட்டு அகாசியா யூதாவின் ராஜாவாகிய அகாசியாவையும் மெகிடோ என்ற இடத்துல அவங்க அழித்திடுறாங்க. அந்த வசனம்லாம் இங்கே இருக்குது. 24 வசனம் 22 வசனம் இங்கே இது பண்ணுறாங்கன்னா, அவங்க நாபோத் அந்த நாபோத் ஞாபகம் இருக்குல்ல, அவங்களுடைய திராட்சை தோட்டம் நேற்றைய தினம் பார்த்தோம். ஏகாப் கொடுமையாக தனக்கு வேண்டும் என்றதை இடத்தை எடுத்தார். ஆனால் அதே இடத்துல தான் அவருடைய வம்ச வாரிசான அவங்கள கர்த்தர் அவங்க அழித்து விடுகிறார். அது மட்டும் இல்லாமல் ஜேஹூ என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு பிற்பாடு அவரே ராஜாவாக ஆயிடுறார். இஸ்ரவேலருக்கு ஜேஹூ ராஜாவாயிடுறார். அவர் ஜோராமை மட்டும் அழிக்காமல் யாகாபுக்கு அதுக்கப்புறம் 70 பிள்ளைங்க அவங்களையும் போயிட்டு நீங்கள் அடுத்த அதிகாரம் 10ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 70 சில்ட்ரன் ஆஃப் ஏகாபையும் அழிச்சிடுறாரு. ஜெசபெல் சச் வைல்டு விக்கெட் விச்கிராஃப்ட் பண்ணி ரொம்ப அட்டூழியமான காரியங்களை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜெசபெல் ரொம்ப அநியாயம் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த மெனிப்புலேட்டிவ் ஸ்பிரிட், அந்த கண்ட்ரோலிங் ஸ்பிரிட், அதை போயிட்டு கம்ப்ளீட்டாக அவர் தைரியமாக போய் ஜெஹூ அழித்து விடுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பாகால் தீர்க்கதரிசி அனைவரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவங்களையும் கம்ப்ளீட்டாக அவர் அழித்து விடுகிறார். 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க என்றால் அவர் சொல்வது, இப்படியே ஏகு பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான். ஹல்லேலூயா. அன்வான்ட் திங்ஸ், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தது எல்லாவற்றையும் அவர் அவ்வளோ அழகாக அது இஸ்ரவேல் இடத்துலேருந்து அவர் க்ளீன் பண்ணிடுறார். ஸோ ஜேஹூ இது பண்ணும்போது என்ன நடக்குது என்றால், யூதாவின் ராஜாவாகிய அகாசியா இந்த இடத்துல அவர் மாண்டு போய் விடுகிறார். அதனால தான் அங்கே இருக்கிற லைஃப் லெசன் நான் என்ன சொல்கிறேன் என்றால், பி கேர்ஃபுல், ராங் பிளேஸ் அட் த ராங் டைம் வில் காஸ் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் தவறான அசோசியேஷன், தவறான இடத்துக்கு தவறான நேரத்தில் நம்ம போய் மாட்டிக்கொள்ளவே கூடாது. சில சமயத்தில் எங்கே கூப்பிடுறாங்க, நானும் போகிறேன், ஜஸ்ட் என்ன நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, ஐ டோன்ட் see any danger, என்ன தீங்கான காரியம் எனக்கு கண்ணுக்கு ஒன்றுமே தெரியல, எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் நல்லா தானே இருக்குது. நமக்கு என்ன யார் எதிர்கொண்டு வரான்னு தெரியாது. என்ன விதமான சத்ருவின் ஆலோசனைகள் நமக்கு எதிராக அந்த இடத்துல வரும் என்று தெரியாது. தவறான
இடத்துல வந்து ராங் டைமில் நம்ம இருக்காதபடி கர்த்தர் இடத்துல கேட்கணும். கர்த்தாவே எங்களை மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. லெட் நாட் எனி ஒன் கெட் காட் இன் த ராங் பிளேஸ் ஜஸ்ட் பிகாஸ் அதோடைய டேஞ்சர் தெரியாமல் ஃபூலிஷாக யாரும் செய்யாதபடி எங்களை நீர் பாதுகாத்துக்கொள்ளுங்க. God will beautifully guide us. நீங்கள் நிறைய பேர் டெஸ்டிமனிஸ் கேட்டிருக்கேன், நானும் நிறைய டெஸ்டிமனிஸ் சொல்லியிருக்கேன். அவ்வளோ அழகாக கர்த்தர் சொல்லுவார், டோன்ட் கோ இன் தட் கார், டோன்ட் கோ இன் தட் ஃப்ளைட், டோன்ட் கோ இன் த ட்ரெயின். அந்த ட்ரெயினில் போகாத, அந்த வீட்டுக்கு போகாத. கர்த்தருடைய பிள்ளைகள் என்னை கேட்டுட்ருக்குறீங்க அநேகருக்கு ரொம்ப கிளியராக தெரியும். இல்லை நான் என்னை எல்லாரும் கூப்பிட்டாங்க இந்த இடத்துக்கு, ஆனால் எனக்கு ஒரு மனசில் சமாதானமே இல்லை, ஆனால் போல. வெரி குட், ஆசம். அப்படி தான் நம்ம ஒவ்வொரு நாளாக இருக்கணும். ஒவ்வொரு டிசிஷன்லேயும், எல்லா டிசிஷன்லேயும் நம்ம வந்து ரொம்ப சென்சிட்டிவாக, கர்த்தாவே இந்த இடத்துக்கு நான் போகணுமா, இந்த நேரத்தில் நான் போகணுமா, இப்போ நான் போய் பார்க்கணுமா, நீர் நடத்தும். ஆனால் கர்த்தருடைய நேரத்தில் கர்த்தர் யாரை சொல்கிறாரோ நம்ம அவங்கள போய் பார்க்கும்போது அந்த இடத்துல தயவு கிடைக்கும், அந்த இடத்துல ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த இடத்துல பெருக்கம் கிடைக்கும். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக ஏனோ தானோ நம்மளுடைய சுய மாம்சம் இஷ்டத்துக்கு ஏற்றவாறு அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, ஓ மை பீப்புள் ஆர் ஆல் காலிங், அங்கே போனால் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், அங்கே போனால் இவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. ஆஹாசியா ஜோராமோட நான் துக்கம் விசாரிக்க போகும்போது நல்லா ஒரு பொக்கே வாங்கிட்டு போயிட்டு, ஹாய் ஜோராம் நல்லா இருக்கிறீங்களா, இந்தா உங்களுக்கு இதெல்லாம் நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாக்கா ரொம்ப எனக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்லா நாங்கள் ஒரு நல்ல ஒரு மியூட்டினிக்குள்ளே போயிடலாம். என்ன நினச்சாருன்னு தெரியல, தேவையே இல்லை. அவர் தப்பான நேரத்தில் போனதுனால அவரும் அந்த இடத்துல அழிக்கப்படுகிறார். ஸோ தட் இஸ் அ லைஃப் லெசன் வி ஹவ் லேர்னிங் ஃப்ரம் அஹாசியா. ஸோ இதோட நம்ம சீக்கிரமாக முடிச்சிட போகிறோம். இந்த டைமில் என்ன நடக்குது என்றால், ஜேஹூ இஸ் a wonderful கிங். ஆனால் ஏற்கனவே சொன்னது போல் ஷல்மனேசர் வந்து 2 தடவை அட்டாக் பண்ணுறாரு. சிரியாவை எடுத்த ஃபஸ்ட் டைம் வந்து 853, அந்த டைமில் தான் ஏஹாப் மரித்துறார். அடுத்த டைம் வந்து 841, அந்த டைமில் ஹசியேல் வந்து சிரியாவின் ராஜாவாக இருக்கிறார். அந்த ஷல்மனேசர் வந்து அவரை அட்டாக் பண்ண வருகிறார். ஸோ ஷல்மனேசர் வந்து சிரியாவை தான் அட்டாக் பண்ண வருகிறார். நாங்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் காட்டினேன் அந்த மேப். டுடே ஆல்சோ ஐ வில் ஜஸ்ட் ஷோ இட். ஸோ ஷல்மனேசர் இஸ் ட்ரை, அவர் இன்னும் இந்த சைட் வரல, பட் இப்போ தான் வந்து ஷல்மனேசர் வந்து இந்த க்ரீன் லைன் ரெட் லைன் பார்த்தீங்கன்னா இங்கே டமாஸ்கஸ், அதுதான் சிரியாவின் தலைநகரம், அங்கே அவர் அட்டாக் பண்ண வருகிறார். அவர் வந்து ஹட்சியில் அட்டாக் பண்ணிடுறாரு. அட்டாக் பண்ணிவிட்டு வேற ஒன்றும் அவர் செய்யலை. அந்த இடத்த தலைநகர் அந்த டமாஸ்கஸ் எல்லாம் அவர் பிடித்து கொள்ளலை. பட் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிரியாவின் ராஜாவாகிய ஹட்சியில் அவருடைய தலைநகரத்திலே அவர் லாக்டவுனில் வைத்துட்டு, லாக்டவுன் இஸ் டிஃப்ரெண்ட் வேர்ட், லாக்டவுன் சொல்ல வேண்டாம், சிறை அடைச்சிடுறாரு. பிரிசனராக அவருடைய தலைநகரத்திலே வைத்துட்டு ஷல்மனேசர் வந்து நான் திருப்பி அசீரியாவுக்கு போகிறேன், ஏனென்றால் அவர் 31 தடவை கேம்பெயின்ஸ் பண்ணுறாரு இல்லை. அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்னா, அவங்களுடைய அசீரியாவிலே நிறைய குழப்பங்கள், சிவில் வார்ஸ், அவங்களுடைய இடத்துல, நாட் பிகாஸ் ஆஃப் அதர் ரீஜன்ஸ் ஆர் எம்பையர்ஸ், அவங்களுக்குள்ளேயே நிறைய ஒரு சிவில் வார், இங்கே மேலே கீழே அந்த சைடில் அவங்களுக்கு வந்து ஒரு சிவில் வார் வருது. ஸோ அதை கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஷல்மனேசர் டமாஸ்கஸ் அட்டாக் பண்ணிவிட்டு நான் திருப்பியும் என் ஊருக்கு போகிறேன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. டமாஸ்கஸை மட்டும்தான் அட்டாக் பண்ணார் ஷல்மனேசர். அவர் இன்னும் வந்து வேறு இஸ்ரேலுக்குள்ளே சமாரியாவெல்லாம் எங்கேயுமே வரல. ஸோ சமாரியாவில் ராஜாவாக இருக்கிற இஸ்ரேலின் ராஜா ஜேஹூ, இவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ ஷல்மனேசர் வந்து டமாஸ்கு வந்து அட்சியில் அட்டாக் பண்ணிட்டாரு அசியில், இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட வந்துட்டார்னா, நம்மளை அட்டாக் பண்ணிட்டாருன்னா நம்ம என்ன ஆகிடுவோம், நம்ம நொறுங்கி போயிடுவோமே, நம்மளுக்கு பலனே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே போயிட்டு ஷல்மனேசரை பார்த்து ஷல்மனேசருக்கு அவர்கிட்ட போயிட்டு, அந்த அசீரியன் ராஜாவே, நான் வந்து உங்களுக்கு நிறைய கப்பம் கட்டுறேன், நீங்கள் என்ன அட்டாக் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஷல்மனேசர் காலிலே போய் விழுறார். இந்த இமேஜை நீங்கள் நல்ல கிட்ட பார்த்தீங்கன்னா இதுதான் ஜேஹூ, இதுதான் ஷல்மனேசர். அவர் நிறைய காரியங்களை கொண்டு வருகிறார். அவர் அப்படியே போயிட்டு ஷல்மனேசர் என்ற அசீரியன் ராஜாவுடைய காலில் வந்து அவர் அப்படியே கீழே விழுந்துற. இன்னொரு க்ளோஸ்அப் ஷாட் நான் காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஜேஹூ is giving his tribute to Shalmaneser. இதுதான் கீழே அப்படி விழுந்து. இது எங்கே இருக்குன்றால் இந்த பர்டிகுலர் கார்விங், இதுதான் நான் சொன்னேன், இந்த பிளாக் ஆப்ளிக்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு மியூசியமில் இருக்கிறது. ஸோ இந்த இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிம்ராட் அண்ட் கல்ஹூ நம்ம பார்த்தோம்ல, அந்த இடத்துல தான் இந்த பிளாக் ஆப்ளிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இடத்துல தான் இந்த டயக்ராம் ஏரோ போட்டு அதை என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்கேன்றால், அந்த அவங்களுடைய க்யூனிஃபார்ம் லாங்குவேஜ் தான், பட் அதுக்கப்புறம் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணால் அவர் ஷல்மனேசர் எழுதியிருக்கிறது என்ன என்றால்,
I received a tribute from Jehu, house of Omri, silver, gold, a gold bowl, a gold tureen, gold vessels, gold pails, tin, the staff of the king's hand and spears. இது வந்து அக்கேடியன் இன்ஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பட் டிரான்ஸ்லேட் பண்ணாக்கா இதுதான் அதோடைய அர்த்தம். ஸோ அவங்களுடைய ஆப்ளிக்ஸில் வந்து அந்த ஜேர்னல்ஸில் வந்து நம்மளுடைய இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஜேஹு சன் ஆஃப் ஆம்ரி என்று சொல்லி அவங்க அதை எழுதி வைத்திருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். பட் இட் இஸ் வெரி சேட். அதாவது ஜேஹு போயிட்டு இந்த மாதிரி அவர் போயிட்டு இதெல்லாம் போய் கொடுத்துருக்கிறாரே அப்படின்றது வந்து ரொம்ப துக்கமான காரியம். பட் இருந்த போதிலும் அவர் வந்து பஹால் எல்லாத்தையும் அவர் அழித்திருக்கிறார். அவ்வளவு தைரியம் கொண்டு அவர் பஹாலெல்லாம் அழித்ததுனால அவருக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், நீ எனக்கு பார்வைக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சதுனால உனக்கு அதுக்கு பிற்பாடு 4 தலைமுறைகள் வந்து ராஜாவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனமாக கொடுக்குறார். அதே போல் இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா 4 தலைமுறைக்கு அவருடைய சந்ததி வந்து இஸ்ரவேலின் ராஜாவாக அவங்க ஆட்சி செய்கிறாங்க. ஸோ அவர் நல்லது ரொம்ப பெரிய அவர் செஞ்சது ரொம்ப பெரிய ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட். அந்த பால் ஃபுல்லி அந்த ஆல் த அன்கிளீன் திங்ஸ், அசுத்தமான காரியங்கள், கர்த்தருக்கு பிடிக்காதது அவ்வளோ அப்படியே அது டாமினேட் ஆகிட்டு அது வளர்ந்து பெருகி தான் போயிட்டு இருந்தது ஒழிய அது வந்து குறையிற மாதிரி இல்லை. ஏன்னா as long as Jezebel was there, அத்தாலியா இருந்த வரைக்கும் அந்த பாலுடைய அந்த வர்ஷிப் எல்லாம் ரொம்ப மோசமாக கர்த்தருடைய நிலத்தில் இருந்தது. ஆனால் இந்த ஜேஹு வந்து ரொம்ப அழகாக அது எல்லாவற்றையும் டெமாலிஷ் பண்ணினார். பட் அவர் செஞ்ச ஒரே ஒரு தவறு, அகெயின் ஃபியர் ஆஃப் மேன். த லைஃப் லெசன் தட் வி லேர்ன் இஸ் ஃபியர் ஆஃப் மேன். அவர் பயந்துட்டார். ஷல்மனேசர் சீரியன் ராஜா, அவ்வளோ பெரிய கொடுமையான ராஜா. என்ன அட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே அவர் காலில் விழுகிறார். இஸ்ரவேலின் ராஜா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு எலேஜாவால் தீர்க்க தரிசனம் பண்ணப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு எலேஷா போய் திருப்பியமாக அவருடைய ப்ராஃபிட்ஸ் அனுப்பி அபிஷேகம் பண்ண அவ்வளவான ஒரு நல்ல ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன் பயந்ததுனால ஃபியர் ஆஃப் மேன்னால அவர் போயிட்டு அந்த ஷல்மனேசர் யோசித்துப்பார், வா ஓகே நீ எனக்கு கொடுக்குறியா, எல்லாம் கொடுக்குடு வாங்கிட்டு போகிற. அதனால தான் இன்ஸ்கிரிப்ஷன் எழுதியிருக்காரு. அவங்களாம் இதெல்லாம் அவங்க பெருமையாக எழுதுறது. நான் ஏற்கனவே திருப்பின்னு சொல்வேன், அசீரியன் ராஜாக்கள் அவங்களுக்கு எந்த மாதிரி பெருமையான காரியங்களை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே வந்து பெருமையாக அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவங்க வந்து என் காலில் விழுந்தாங்க அப்படின்றது அது ரொம்ப துக்கமான காரியம். நம்ம அதை கற்றுக்க வேண்டிய காரியம் என்ன என்றால், டோன்ட் பி அஃப்ரேட் ஆஃப் மேன். மனுஷன் நம்மளுக்கு என்ன செய்வான்? கர்த்தர், God is for me, who can be against me? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு எதிராக நிற்பவன் யார்? ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் கொஞ்சம் ராஜாக்களை பார்க்க போகிறோம். அவங்க மனிதனுக்கு பயப்படவே இல்லை. அவங்க எல்லா சூழ்நிலையிலும் பயங்கரமான சூழ்நிலையும் கர்த்தரை பிடித்திருந்தாங்க. அப்போ கர்த்தர் எப்படி அவங்கள விடுவிச்சார் என்பதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட ஜேஹு அதோட நம்ம இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துட்டோம். இப்போ யூதா டைமுக்கு வந்தீங்கன்னா யூதாவில் என்ன நடக்கிறது? அஹாசியா என்பவர் வந்து ஒரே ஒரு வருஷம்தான் ராஜாவாக இருக்கிறார். ஏனென்றால் தவறான இடத்துக்கு ஜோராமை போய் பார்க்கும்போது ஜேஹுவால் அவர் மரித்து விடுகிறார். ஸோ இப்போ அவருக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க, கொஞ்சம் குட்டி பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. பட் அவருக்கு அடுத்தது வந்து யார் ராஜாவாக வருவான்னு பார்த்தாக்கா பயங்கரமான ஒரு தந்திரமான ஒரு லேடி இருக்கிறாங்க. யார்? அவங்களுடைய ஓன் மதர், அவங்க அப்பா வந்து ஜெஹோராம், அவங்க ஒய்ஃப் வந்து அத்தாலியா. உடனே அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, இரு நான் தான் ராணி ஆகணும்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப வெரி பேட், வெரி க்ரூவல். அவங்க அம்மா மாதிரியே ஜெசரேல் மாதிரி அந்த ஜெசபெல் மாதிரி அது போட்டிருக்கு. அப்படியே எல்லாம் தப்பு காரியங்கள்லாம் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுதியிருக்கு. அஹாசியாவுக்கு சொல்லி கொடுத்ததே 2 Chronicles 22:3 வந்து அவங்க அம்மா தான் அவ்வளோ விக்கடான காரியங்களே அவங்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ விக்கெட் லேடி அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அவங்க ராணியாக மாறிடுறாங்க. ஸோ நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன், பிகாஸ் ஜோஷபத் ஒரு தவறான ஒரு கல்யாண ஒப்பந்தம் வைத்ததுனால அந்த லினியேஜ்லேயே வந்து இவங்க தான் வேற ஒரு இடத்துல இருந்து ஃபினிஷியனாக வந்து அவங்க ராணியாக இருக்கிறாங்க. ஒன்லி ஒன் லேடி அவங்க ஆளுகை செய்ததில் அவங்க வந்து ஒரு 6 years அவங்க ராணியாக இருக்கிறாங்க. அந்த டைமில் அந்த அம்மா எவ்வளோ கொடுமைன்னா அவங்க ஓன் பேர பிள்ளைங்களே
அது வந்து வேறு யாரும் ராஜாவாக்கடன்னு சொல்லிட்டு அது அழிக்க ட்ரை பண்ணுது. அதில் வந்து அந்த அம்மாவுடைய டாட்டர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஜோஷெபா, நம்ம இதெல்லாம் பைபிளில் இருக்குது, நீங்கள் எடுத்து படிச்சுக்கொள்ளுங்க. அவங்க வந்து ஓன் டாட்டர், அந்த அம்மா அவங்க ரொம்ப இறக்கப்பட்டுட்டு, ஐயோ நான் வந்து இந்த குழந்தைங்களை பேர பிள்ளைங்களே என் அம்மா அழிக்குதுன்னு சொல்லிட்டு ஜோவாஷ் என்ற ஒரு குழந்தையை எடுத்து அவங்க நர்ஸோடு வச்சு கர்த்தருடைய வீட்டில் நான் ஒளிச்சு வைத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அழகாக ஒளித்து வச்சுக்கிறாங்க. அந்த டைம் அத்தாலியாக்கு தெரியாது, மீதி பேர் எல்லாரையும் அந்த அம்மா சாவடிச்சிடுறாங்க. ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ப்ரீஸ்ட் ஜோடியா. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா நாளைக்கு நம்ம ஜோவாஷை பற்றி படிக்கும்போது இவரை குறித்து நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு ஃபியூ இயர்ஸ் கழித்த பிறகு இந்த ஜோடியா ஹை ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறார், அத்தாலியா செய்கிறது சரி கிடையாது, உண்மையான ராஜா இவர் இருக்கும் போதுன்னு சொல்லிட்டு அவங்களும் மறித்து விடுகிறாங்க அத்தாலியா. அதுக்கு பிற்பாடு ஜோவாஷ் என்பவர் ராஜாவாயிடுறார். ஸோ வி ஃபினிஷிங் ரைட் நவ் அன்டில் அத்தாலியா அவங்க வந்து இஸ்ரேவேல் யூதாவின் ராணியாக இருந்து அவங்களுடைய டைமும் முடிஞ்சிடுது. இஸ்ரேவேலில் வந்து ஜேஹூ ராஜாவாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், போய் ஷல்மனேசருக்கு போயிட்டு கப்பம் கட்டி அதோட அவருடைய டைமு முடிஞ்சது. ஸோ நான் அடுத்த செஷனில் we will start ஆஃப்டர் இவங்க 2 பேருக்கு அடுத்ததாக யார் வருவாங்க என்றது நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் தான் இன்னும் கொஞ்சம் தீர்க்கதரிசிகளை குறித்து பார்க்க போகிறோம். முடிஞ்சால் நான் ஐ ட்ரை டு புட் எவ்ரி ஒன் டுகெதர். ஏனென்றால் இந்த தீர்க்கதரிசிகளுடைய தீர்க்க தரிசனங்கள் கர்த்தர் என்ன உரைத்தாரோ அது உண்மையாகவே நெக்ஸ்ட் செஷன்லேயே நடக்கிறது என்பதே நம்ம பார்ப்போம். அந்த தீர்க்க தரிசனம் கேட்கும்போது இது நடக்குமோ நடக்காத மாதிரி இருந்திருக்கும். தீர்க்க தரிசனம் சொன்னவருக்கே சந்தேகமாக இருந்தது, ஆனால் அது உண்மையாகவே நடந்தது என்பதையும் நான் அடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். we will try to have only 2 kings, ஜோவாஷ் and ஜோவாஷ். ஜோவாஷ் வந்து யூதாவின் ராஜா, ஜோவாஷ் என்பவர் இஸ்ரேலின் ராஜா. முடிஞ்ச வில் கோ டு சம் மோர் கிங்ஸ். பட் இந்த தீர்க்கதரிசியை குறித்தும் இந்த அசீரியன் கிங்ஸை குறித்தும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸோ ஐம் கோயிங் டு ஃபினிஷ் வித் திஸ் நவ். இதோட நம்ம நிறையா ராஜாக்களை இன்றைக்கி பார்த்துருக்குறோம். பட் எல்லாம் ரொம்ப இன்ஃபர்மேஷன் இல்லை, ரொம்ப குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன் தான். எவ்ரிதிங் வி வர் ஏபிள் டு கவர் பை த கிரேஸ் ஆஃப் காட். பட் லைஃப் லெசன் நம்ம என்ன படித்தோம் என்றால், அஹாசியா ராஜா வந்து யூதாவின் ராஜாவாகிய அஹாசியா 1 ஆண்டு தான் அவர் ஆண்டார் யூதாவை. ஏனென்றால் அவர் ரொம்ப தவறான இடத்துல போயிட்டு அவர் மாட்டிக்கிறார். அதனால் அவருடைய ராஜ்யம், அவருடைய வாழ்க்கை எல்லாமே முடிந்து போயிடுது. ஜேஹூவை பற்றி நம்ம பார்த்தோம். ஜேஹூ ரொம்ப நல்ல காரியங்கள் பண்ணார். ஆனால் கடைசியாக ஷல்மனேசர் அசீரியன் ராஜாவுக்கு பயந்து அவர் போய் அவர் காலில் விழுந்து அந்த கப்பத்தை கட்டிறார். ஸோ அதனால் ரெண்டுமே we can avoid, but we see that there are so many wonderful kings like King David is so wonderful. இவங்களெல்லாம் படிக்கும்போது உண்மையாகவே தாவீது ராஜா ரொம்ப அருமையான ராஜா. அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம எவ்வளவு காரியங்களை நம்ம உபதேசித்து படித்து இன்னும் நம்ம கர்த்தருடைய வழியில் நம்ம முன்னேறி தான் கொண்டு இருக்கிறோம். ஆசா இஸ் அ குட் கிங், ஜெஹோஷாபாத் இஸ் அ குட் கிங். இப்போ அடுத்து வரவங்களும் நிறைய பேர் நல்ல ராஜாக்கள் தான் இருக்கிறாங்க. பட் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். It's so wonderful to meditate on the word of God. கர்த்தருடைய வேதத்தை திறக்கும் போதே அவ்வளவான ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். நீங்கள் நினைக்கலாம், ஓ வந்து ஜெபிக்கலாமே, இல்லை வேறு ஏதாச்சும் ஆராதனை பண்ணலாம். எல்லாமே முக்கியம், 3மே முக்கியம். ஜெபமும் முக்கியம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, அவரை ஆராதிப்பது துதிக்கிறதும் ரொம்ப முக்கியம், அவருடைய வேதத்தை தியானிப்பதுலையும் ரொம்ப முக்கியம். 3மே we have to give 100%, 100%, 100%. இப்போ நம்ம 21 day ஃபாஸ்டிங் இப்போ முடித்தோம், நிறைய ஜெபித்தோம். இப்போ வந்து நம்ம வேதத்துக்குள்ளே போகிறோம். அடுத்தது ஐ ரியலி வாண்ட் டு டூ ஃபார் வர்ஷிப். பட் லாக்டவுன் எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆராதனைக்குள்ளே போவோம். ஆராதனை பண்ணுகிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டோம். we wanted to teach you because it is so தாவீது எவ்வளவு அழகாக அவர் ஆராதனை வீரராக இருந்தார். ஹல்லேலூயா. நம்மளும் கர்த்தரை அதுக்கு தான் நான் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு அவர் எவ்வளவு மேன்மை உள்ளவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், எவ்வளவு பெரியவர் அப்படின்றத நம்ம ரொம்ப ருசிக்க நம்மளை அறியாமலே ஓ ஐ லவ் யூ ஜீசஸ், நம்மளை அறியாமலே பிளஸ் யூ ஜீசஸ். சிஸ்டர் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கா? இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் துதிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ருசித்திருக்கிறேன். ஏன் எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தால் தான் நம்ம துதிக்கணுமா? அப்படின்னா மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கஷ்டப்படும் போதும்
துக்கத்தின் கடினமான பாதை வழியை நம்ம செல்லும் போதும் நம்ம அவரை துதிக்க கற்றுக்கணும். Hallelujah. So I want to finish with this. We'll continue in the next session. Again, Saturday evening session இருக்காது. அதோட Sunday morning Pastor Caleb வந்து கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வாங்க. Sunday evening நம்ம இந்த தொடர்ந்து இந்த காரியத்தை பார்ப்போம். அது அடுத்த வாரத்தோட இது முடிந்து விடுகிறோம். அடுத்த சாட்டர்டேயோட I will finish it off. கர்த்தர் சுத்தமானால் அப்புறம் every Sunday we will start something else. Hallelujah. Praise the Lord. உங்க எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பட் இதை வந்து இப்போ மட்டும் உங்களுக்கு நீங்கள் கேட்காதீங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ முடிஞ்ச ஒரு பென் நோட் வச்சு நீங்கள் கேட்டீங்க என்றால் you will be able to get more information out of this. Hallelujah. Praise the Lord. We'll bow our heads now and we'll ask the Lord to fill us with His presence and fill us with His grace and with His strength. Amen. Hallelujah. Shall we bow our heads and we'll ask the Lord to fill us. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தை குறித்து நாங்கள் தியானித்து படிக்கும்படியாக கொடுத்த பெரிதான ஒரு ஸ்லாக்கியம், அந்த டைமுக்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் பலப்பட்டு நல்ல விசுவாச வீரர்களாக நாங்கள் திகழும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. உண்மையே நம்பி எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பயந்தவர்களாய் உம்முடைய வேதத்துக்கு கீழ்ப்படைந்தவர்களாக நாங்கள் நடக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும் ராஜா. உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, எவ்வளவு சத்தியம் நிறைந்தது, அதை நாங்கள் எடுத்து எங்களுடைய ஜீவியத்தில் நாங்கள் யூஸ் பண்ணும்படியாக கிருபை தாரும். இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நீர் ஆசீர்வதித்து அவங்க தேவைகளை எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா. மீண்டும் கர்த்தாவே நாங்கள் சந்திக்கும் வரை உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய அன்பு ஒவ்வொரு இருதயங்களை நிரம்பி வழியிட்டும். எல்லா துதிகான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. It's so wonderful. உங்களை மீண்டுமாக இன்றைக்கு பார்க்கறதுல we will meet again on Sunday. Until then, next time நம்ம படிக்க போகிறது அதோடைய சாப்டர்ஸ் நான் சொல்லிடுறேன். ரொம்ப நிறைய சாப்டர்ஸில் ஜஸ்ட் a few சாப்டர்ஸ் தான். முடிந்தால் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் படித்து வைத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 12-13 ஒரு 2 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்தில் we will be studying about Joash and Joash. Hallelujah. Praise the Lord. God be with you. God be a blessing and be blessed. In Jesus' name, amen. Praise the Lord.